ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯವಾಗಿದೆ. இந்த அனுபவம் எல்லா குடும்பத்திலும் உண்டாகும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ಈ ಅನುಭವ ಪ್ರತಿಯೊಂದು ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿಯೂ ಉಂಟಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ஒரு சில நேரத்துல நானே தமிழ் பேசி நானே கன்னட பேசும்போது பாதி பாதி விட்டு விடுகிற ஒரு சூழ்நிலையும் வருகிறதை நான் உணர்கிறேன். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಾನೇ ತಮಿಳಿನಲ್ಲಿ ಮತ್ತು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗ ಅರ್ಧಕ್ಕೆ ಅರ್ಧ ಬಿಟ್ಟು ಬಿಡುವಂತ ಸನ್ನಿವೇಶಗಳು ಉಂಟಾಗುವುದು. சில நேரத்துல எதையும் முழுவதுமாக சொல்லி முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲದಿರುವಂತ ಸನ್ನಿವೇಶಗಳು. நான் திடீரென்று உணர்ந்தேன், சரி நான் தமிழ்ல பேசினா ஜாய்சி கன்னடாவில் மொழிபெயர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குமா பார்க்கலாம்னு சொல்லி நான் முயற்சி பண்ணினேன். ಆಗ ತಕ್ಷಣ ನನ್ನ ನೆನಪಿಗೆ ಬಂತು, ನಾನು ತಮಿಳಿನಲ್ಲಿ ಮಾತನಾಡಿ ಜಾಯ್ಸಿ ಅದನ್ನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಭಾಷಾಂತರ ಮಾಡಿದರೆ ಅದು ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. இன்றைக்கு செய்தி முடித்த பிறகு கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு பெற போகிறோம். ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ಸಂದೇಶವು ಮುಗಿದ ನಂತರ ಕರ್ತನ ಭೋಜನದಲ್ಲಿ ನಾವು ಭಾಗವಹಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. அதற்காகவும் சபையா நீங்க ஜெபத்தோடு நீங்கள் ஆயத்தமாகும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ಅದಕ್ಕಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಸಿದ್ಧಗೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾನು ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட பேசுவார்? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ ದೇವರು ಈ ದಿನದಲ್ಲಿ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ? உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை கையை கொடுத்து சொல்லுங்க, சிஸ்டர் பிரதர் இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேச போகிறார். ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಕೈಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ, ಸಿಸ್ಟರ್ ಬ್ರದರ್ ದೇವರು ಈ ದಿನದಲ್ಲಿ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ನೀವು ನಂಬಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುವಿರಿ. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ಯಾಕೆಂದರೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದು ಅಸಾಧ್ಯವಾಗಿದೆ. ஆகவே நாம் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். ಹಾಗಾಗಿ ನಾವು ನಂಬಿಕೆಯಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳೋಣ. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நமக்குள்ள பெரிய காரியங்களை செய்வார். ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ, ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವನು. யோபு புஸ்தகம் 23 அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். ಯೋಬನ ಪುಸ್ತಕ 23ನೇ ಅಧ್ಯಾಯ 8ರಿಂದ 10ನೇ ವಾಕ್ಯಗಳು. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ಅಯ್ಯೋ, ನಾನು ಮುಂದೆ ಹೋದರೂ ಆತನು ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ, ಹಿಂದೆ ಹೋದರೂ ಆತನನ್ನು ಕಾಣಲಾರೆನು. ಎಡಗಡೆಯಲ್ಲಿ ಹುಡುಕಿದರೂ ನೋಡಲಾರೆನು, ಬಲಗಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡರೂ ಆತನು ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ. ಆತನಾದರೋ ನನ್ನ ದಾರಿಯನ್ನು ಬಲ್ಲನು, ಆತನೇ ನನ್ನನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡಿದರೆ ಚೊಕ್ಕ ಬಂಗಾರವಾಗಿ ಕಾಣಿಸುವೆನು. ஆங்கிலத்திலே விதமாய் சொல்கிறது, behold I go forward but he is not there, and backwards but I do not pursue him. On the left hand when he is walking I do not behold him. He turns to the right hand but I do not see him. But he knows the way that I take. When he has tried me I shall come out as gold. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ಆತನು ನನ್ನನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡಿದರೆ ಚೊಕ್ಕ ಬಂಗಾರವಾಗಿ ಕಾಣಿಸುವೆನು. இந்த நாளிலும் யோபு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை அவன் தெளிவாக நம்ம எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காக அவன் எழுதி வைத்திருக்கிறான். ಈ ದಿನದಲ್ಲಿ ಯೋಬನು ನಮ್ಮೆಲ್ಲರ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ತನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆದ ಒಂದು ಘಟನೆಯನ್ನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. நம்மெல்லருக்கும் தெரியும் யோபுவினுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகள் என்ன என்பது. ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದೆ ಯೋಬನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆದಂತ ಕಾರ್ಯಗಳು ಏನೆಂಬುದು. அவனுடைய ஆரம்பம் அற்புதமான ஆரம்பமாயிருக்கிறது. ಆತನ ಪ್ರಾರಂಭವು ಅದ್ಭುತವಾದ ಪ್ರಾರಂಭವಾಗಿದೆ. ஆனால் இடையிலே எல்லாவற்றையும் அவன் இழந்து விடுகிறான். ಆದರೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಾನು ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆனால் முடிவில் வரும் பொழுது அவன் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். ಆದರೆ ಅಂತ್ಯದಲ್ಲಿ ತಾನು ಕಳೆದುಕೊಂಡಂತ ಪ್ರತಿಯೊಂದನ್ನು 2ರಷ್ಟಾಗಿ ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவனுடைய ஆரம்பத்தை விட அவனுடைய முடிவை தேவன் மகிமையுள்ளதாய் மாற்றினார். ಆತನ ಪ್ರಾರಂಭಕ್ಕಿಂತ ಅಂತ್ಯವನ್ನು ದೇವರು ಮಹಿಮೆಯಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದನು. அவனுடைய ஆரம்பத்தில் இருந்த ஐஸ்வர்யத்தை விட, ஆரம்பத்தில் இருந்த ஆரோக்கியத்தை விட, ஆரம்பத்தில் இருந்த அவனுடைய செழிப்பை விட அவனுடைய முடிவில் அது 2 மடங்கானதை நாம் பார்க்கிறோம். ಅವನ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿದ್ದಂತ ಐಶ್ವರ್ಯಕ್ಕಿಂತ, ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿದ್ದಂತ ಆರೋಗ್ಯಕ್ಕಿಂತ, ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಸಮೃದ್ಧಿಗಿಂತ ಅಂತ್ಯದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ 2ರಷ್ಟಾಗಿ ಆಗುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. நாம் ஒவ்வொருவரும் விரும்புகிறோம், என்னுடைய ஆரம்பத்தை விட என்னுடைய முடிவு மகிமையாய் இருக்க வேண்டும். ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಬಯಸುತ್ತೇವೆ ನಮ್ಮ ಪ್ರಾರಂಭಕ್ಕಿಂತ ಅಂತ್ಯವು ಮಹಿಮೆಯಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ. யாரும் நாம் ஆரம்பித்ததை விட இன்னும் மோசமாய் போக வேண்டும் என்று நாம் நினைப்பது இல்லை. ನಾವು ಯಾರು
ಯಾರು ಸಹ ಪ್ರಾರಂಭಿಸಿದಕ್ಕಿಂತ ಇನ್ನು ಮೋಸವಾದ ಅಂತ್ಯಕ್ಕೆ ಹೋಗಬೇಕೆಂದು ಬಯಸುವುದಿಲ್ಲ. எல்லாரும் எதை விரும்புகிறார்கள் என்றால் நான் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், நான் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறார்கள். ಎಲ್ಲರೂ ಏನನ್ನು ಬಯಸುತ್ತೇವೆ? ನಾನು ಮುಂದುವರಿಯುತ್ತಲೇ ಇರಬೇಕು, ಆಶೀರ್ವಾದದ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದುತ್ತಲೇ ಇರಬೇಕೆಂಬುದನ್ನೇ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು In ಬಯಸುತ್ತೇವೆ. this world, everyone is desires, I want to be blessed by God. Every day I has to grow from one step to another step. My blessings should be increased every day. ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಹೃದಯದ ಆಸೆ, ಬಯಕೆ ಪ್ರತಿದಿನವೂ ನಾನು ಬೆಳೆಯುತ್ತಲೇ ಇರಬೇಕು, ದೇವರ ಕಡೆಯಿಂದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಾವು ಹೊಂದಬೇಕೆಂಬುದಾಗಿದೆ. But it is happening in our life? ಆದರೆ ಈ ಕಾರ್ಯವು ನಡೆಯುತ್ತಿದೆಯಾ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ? நம்முடைய வாழ்க்கையில அது நடக்கிறதா? ಈ ಕಾರ್ಯವು ನಡೆಯುತ್ತಿದೆಯಾ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ? ஆனால் யோபுவனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை தேவன் மகிமையாய் ஆசீர்வதித்தார். ಆದರೆ ಯೋಬನ ಪ್ರಾರಂಭಕ್ಕಿಂತ ಅಂತ್ಯವನ್ನು ದೇವರು ಮಹಿಮೆಯಾಗಿ அவன் ಆಶೀರ್ವದಿಸಿದನು. கடந்து போன பாதை நம்மில் ஒருவரும் இதுவரைக்கும் சந்தித்திராத பல அனுபவங்கள். ಆತನು ಹಾದು ಹೋದಂತ ಮಾರ್ಗಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾರು ಸಹ ನಾವು ಅದನ್ನು ನೋಡಿರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல ஒரு மனிதனும் இப்படிப்பட்ட அனுபவத்தில் கடந்து போயிருக்க முடியாது. ಆಕಾಶದ ಕೆಳಗೆ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಯಾರು ಸಹ ಅಂತಹ ಅನುಭವದಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் தேவன் அவனை அற்புதமான சாட்சியாய் மாற்றினார். ಆದರೆ ದೇವರು ಅವನನ್ನು ಅದ್ಭುತವಾದ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ அந்த யோபு ಬದಲಾಯಿಸಿದನು. சொல்லுகிறான், ಆ ಯೋಬನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, ನಾನು ಮುಂದೆ ಹೋದರೂ ಆತನು பின்னாக ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ, போனாலும் அவரை காணேன், ಹಿಂದೆ ಹೋದರೂ ಆತನನ್ನು ಕಾಣಲಾರೆನು, இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை நான் காணேன், ಎಡಗಡೆಯಲ್ಲಿ ಹುಡುಕಿದರೂ ನೋಡಲಾರೆ, வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ಬಲಗಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡರೂ ಆತನು ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ. ஆனாலும் நான் ಆತನಾದರೂ போகும் வழியை அவர் அறிவார். ನನ್ನ ದಾರಿಯನ್ನು ಬಲ್ಲನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய முக்கிய பகுதி, நான் போகும் வழியை அவர் அறிவார். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಂದೇಶದ ಮುಖ್ಯ ಭಾಗವು ನಾನು ಹೋಗುವಂತ ದಾರಿಯನ್ನು ಆತನು ಬಲ್ಲನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் சொல்லுவோமா, நான் போகும் வழியை அவர் அறிவார். ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ, ನಾನು ಹೋಗುವಂತ ದಾರಿಯನ್ನು ಆತನು ಬಲ್ಲನು. சத்தமா சொல்லுங்களேன், நான் போகும் வழியை அவர் அறிவார். ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ, ನಾನು ಹೋಗುವಂತ ದಾರಿಯನ್ನು ಆತನು ಬಲ್ಲನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த கால வேளையில ஆண்டவருடைய உதவினால நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க எங்க போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಸಹಾಯದಿಂದ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, ನೀವು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರೆಂಬುದನ್ನು ಆತನು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. ஒவ்வொருவரும் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், எங்கே இருக்கிறோம் என்பதை தேவன் முற்றிலும் அறிந்தவராய் ನಾವು இருக்கிறார். ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ, ಯಾವುದನ್ನು ಮುಂದೆ ಇಟ್ಟು ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂಬುದನ್ನ ದೇವರು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. He knows me, அவர் என்னை அறிவார். ಆತನು ನನ್ನನ್ನು இன்றைக்கு ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. செய்தியினுடைய தலைப்பு, அவர் என்னை அறிவார். ಈ ದಿನದ ಸಂದೇಶದ ಶೀರ್ಷಿಕೆ, ಆತನು ನನ್ನನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. நான் ஒரு கேள்வி உங்களிடத்துல கேட்க விரும்புகிறேன். ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು யாராவது ಕೇಳಬೇಕು. ஒருவர் உங்களை பார்க்கிறார் அல்லது உங்களை குறித்து யாராவது ஒருத்தருக்கு தெரியும் என்று சொன்னால் நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? ಯಾರಾದರೂ ನಿಮ್ಮನ್ನು ಬಲ್ಲವರಾಗಿದ್ದಾರೆ ಅಥವಾ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನಿಮ್ಮ ಚಿಂತನೆಗಳು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿರುತ್ತದೆ? சொல்லுங்களேன். ಹೇಳಿರಿ. இது உங்கள் நேரம். ಇದು ನಿಮ್ಮ ಸಮಯವಾಗಿದೆ. யாராவது ஒருத்தர் உங்களை பார்க்கிறாரு அல்லது உங்களை பத்தி தெரியும் சொன்னா உங்களுடைய நிலை, உங்களுடைய ஸ்திதி எப்படி இருக்கும்? ಯಾರಾದರೂ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ತಿಳಿದವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರುವಾಗ ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿರುತ್ತದೆ? ನಡವಳಿಕೆ ಎಚ್ಚರವಾಗಿರುತ್ತದೆ. ಓಕೆ, அவ்வளவுதானா? ಅಷ್ಟೇನಾ? நிம்மதியா போயிரும், சமாதானம் போயிரும், ಸಮಾಧಾನ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ, சந்தோஷம் போயிரும். ಸಂತೋಷ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ஏன்னா அவங்க மனசை நாம் படிக்க ஆரம்பிச்சிருவோம். ಯಾಕಂದ್ರೆ ಅವರ ಮನಸ್ಸನ್ನು ನಾವು ಓದಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೇವೆ. நம்ம குறைவுகளை கண்டுபிடிச்சிருவாங்களோ, ನಮ್ಮ ಕೊರತೆಗಳನ್ನು ಕಂಡು ಹಿಡಿದು ಬಿಡುತ್ತಾರೋ,
நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. யோபு சொல்லுகிறா, ಯೋಬನು நான் ಹೇಳುತ್ತಾನೆ, போகும் வழியை அவர் அறிவார். ನಾನು ಹೋಗುವ ದಾರಿಯನ್ನು ಆತನು அவர் என்னை ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. சோதித்த பிறகு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். ಆತನೇ ನನ್ನನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡಿದ ನಂತರ ನಾನು ಚೊಕ್ಕ ಬಂಗಾರವಾಗಿ யோபுவனுடைய ಕಾಣಿಸುವೆನು. வாழ்க்கையில ஒரு உணர்வு இருந்தது. ಯೋಬನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವಿತ್ತು. நான் தேவனை பார்க்க முடியவில்லை, ನಾನು ದೇವರನ್ನು ನೋಡಲು ஆனால் ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ, அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ಆದರೆ ಆತನು ನನ್ನನ್ನು ನೋಡುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. என் பார்வைக்கு அவர் தெரிவது இல்லை, ನನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ಆತನು ஆனால் ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ, அவர் பார்வைக்கு நான் மறைவாக இல்லை. ಆದರೆ ಆತನ ಕಣ್ಣಿಗೆ ನಾನು ಮರೆಯಾಗಿಲ್ಲ. அவர் நடக்கிறதை என்னால பார்க்க முடியல, ಆತನು ನಡೆಯುವುದನ್ನು ನನ್ನಿಂದ ನೋಡಲು ஆனா ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, அவர் கிரியை செய்கிறத நான் பார்க்கிறேன். ಆದರೆ ಆತನ ಕ್ರಿಯೆಯನ್ನು ನಾನು ನೋಡುತ್ತೇನೆ. என் வலது பக்கத்துல அவர் கிரியை செய்கிறார், ನನ್ನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ என் ಆತನು இடது ಕ್ರಿಯೆ பக்கத்துல கிரியை ಮಾಡುತ್ತಾನೆ, செய்கிறார், ನನ್ನ என் ಎಡಗಡೆಯಲ್ಲಿ ಆತನು முன்னால ಕ್ರಿಯೆ கிரியை செய்கிறார், ಮಾಡುತ್ತಾನೆ, என் பின்னால கிரியை ನನ್ನ செய்கிறார். ಮುಂದೆ ಹಿಂದೆ ಆತನು ಕ್ರಿಯೆ ஏதோ ಮಾಡುತ್ತಾನೆ. ஒண்ணு நடக்குது, ಏನೋ ಒಂದು ನಡೆಯುತ್ತಿದೆ, அசைகிறது, ಚಲಿಸುತ್ತಿದೆ, சத்தம் கேட்கிறது, ಶಬ್ದ ஆனா ಕೇಳಿಸುತ್ತಿದೆ, அவரை பார்க்க முடியல. ಆದರೆ ಆತನ ನೋಡಲು ஆனா ಆಗುತ್ತಿಲ್ಲ. அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ಆದರೆ ಆತನನ್ನು ನೋಡುತ್ತಲೇ சத்தம் ஒரு ಇದ್ದಾನೆ. அழிலே சொல்லுங்களேன். ಶಬ್ದವಾಗಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் அவரை பார்ப்பதில்லை, ஆனால் அவர் என்னை பார்த்து கொண்டே ನಾನು இருக்கிறார். ಆತನನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ, ಆದರೆ ಆತನನ್ನು ನೋಡುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் கண்ணுக்கு அவர் மறைந்திருக்கிறார், ஆனால் அவர் கண்ணுக்கு நான் மறைவாக இல்லை. ನನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ಆತನು ಮರೆಯಾಗಿದ್ದಾನೆ, ಆದರೆ ಆತನ ಕಣ್ಣಿಗೆ ನಾನು ಮರೆಯಾಗಿಲ್ಲ. இந்த எண்ணம் யோபுக்குள்ள எப்போதுமே இருந்தது. ಈ ಕಾರ್ಯವು ಯಾವಾಗಲೂ ಯೋಬನಲ್ಲಿ ಇತ್ತು. அதனால நான் கேட்டேன், யாராவது ஒருத்தர் நம்மை பார்க்கிறார் என்று சொன்னால் நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಕೇಳಿದೆ, ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರು ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಇರುವಾಗ ನಮ್ಮ ಚಿಂತನೆಗಳು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ? முக்கியமாக இரண்டு காரியங்கள் நடக்கும். ಮುಖ್ಯವಾಗಿ ಎರಡು ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತದೆ. ಒಂದು ಧೈರ್ಯமும் நம்பிக்கையும் நமக்குள்ள உண்டாகும், ಒಂದು ಧೈರ್ಯವು ನಂಬಿಕೆಯು ನಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ, இன்னொன்று பயமும் ஒரு பதற்றமும் நமக்குள்ள உண்டாகும். ಇನ್ನೊಂದು ಭಯವು ಮತ್ತು ஆதங்கம். ಆತಂಕವು ನಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாராவது ஒருத்தருக்கு என்ன பத்தி தெரியும்னா ஒன்னு தைரியம் நம்பிக்கை வரும். ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರಿಗೆ ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸುವಾಗ, யாராவது ஒருத்தர் என்ன பார்த்துட்டே இருக்கிறானே என்ன பண்ணுன்னு சொன்னா ஒன்னு பயமும் ஒரு ஆதங்கமும் இருக்கும். ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರು ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಒಂದು ಭಯವೂ ಆತಂಕವೂ ಇರುತ್ತದೆ. இது இருக்குதா சொல்லுங்களேன். ಇದು ಇರುತ್ತದಾ ಹೇಳಿರಿ? அப்பா பாக்குறாங்க, ಅಪ್ಪ ನೋಡುತ್ತಾರೆ, அம்மா பாக்குறாங்க, ಅಮ್ಮ ನೋಡುತ್ತಾರೆ, அதிகாரி பாக்குறாங்க, ಅಧಿಕಾರಿ ನೋಡುತ್ತಾರೆ, அல்லனா என் நண்பர்கள் பாக்குறாங்க, ಇಲ್ಲಂದ್ರೆ ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು ನೋಡುತ್ತಾರೆ, யாரோ ஒருத்தர் என்ன பாக்குறாங்க. ಯಾರೋ ಒಬ್ಬರು ನನ್ನನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. இது எனக்கு உணர்வுக்குள்ள வர ஆரம்பிச்சுன்னா ஒண்ணு எனக்குள்ள ஒரு தைரியமும் என்ன இருக்கும், ஒரு ನಂಬಿಕೆ, நம்பிக்கையும் எனக்குள்ள உண்டாகும். ಈ ಕಾರ್ಯವು ನನ್ನಲ್ಲಿ ಬರುವಾಗ ಒಂದು ಧೈರ್ಯವು ಒಂದು ನಂಬಿಕೆಯು ನನ್ನಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. இன்னொன்னு ஒரு பயமும் பதற்றமும் உண்டாகும். ಇನ್ನೊಂದು ಭಯವೂ ಆತಂಕವು ನನ್ನಲ್ಲಿ இன்னைக்கு ಉಂಟಾಗುತ್ತದೆ. யோபுவினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது ಈ ದಿನದಲ್ಲಿ ಯೋಬನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ அவன் ಗಮನಿಸಿರಿ, கடந்து போன சூழ்நிலையில ಅವನು ಹಾದು ಹೋದಂತ ಸನ್ನಿವೇಶಗಳಲ್ಲಿ அவன் தேவனுக்கு விரோதமாய் தன்னுடைய உதடுகளினாலும் அவன் பாவம் செய்யவில்லை. ಅವನು ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ತನ್ನ ತುಟಿಗಳಿಂದಲೂ ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ. தேவனை தூஷிப்பதற்கு எவ்வளவோ வாய்ப்புகள் அவனுக்கு இருந்தது. ದೇವರನ್ನು ದೂಷಿಸುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟೋ ಅವಕಾಶಗಳು ಅವನಿಗಿತ್ತು. அவனுடைய மனைவியே சொல்கிறாள், இன்னும் ஏன் உன்னுடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறாய், தேவனை தூஷித்து ஜீவனை விடு. ಆತನ ಹೆಂಡತಿ ಆತನಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ಇನ್ನು ಯಾಕೆ ದೇವರಲ್ಲಿ ನೀನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಿ? வியாதியில தேவனை தூஷித்திருக்கலாம், ಅನಾರೋಗ್ಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ದೂಷಿಸಿರಬಹುದು, அல்லது குறைவில தேவனை தூஷித்திருக்கலாம், ಅಥವಾ ಕೊರತೆಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ದೂಷಿಸಿರಬಹುದು, மற்றவர்கள் தன்னை குற்றவாளிகளாக நினைக்கும் பொழுது தேவனை தூஷித்திருக்கலாம். ಬೇರೊಬ್ಬರು ಆತನನ್ನು ಅಪರಾಧಿಯಾಗಿ ಎಣಿಸುವಾಗ ದೇವರನ್ನು ದೂಷಿಸಿರಬಹುದು. ஆனா எந்த சூழ்நிலையிலும் யோபு ஆண்டவரை தூஷிக்கவில்லை. ಆದರೆ ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಯೋಬನು ದೇವರನ್ನು ದೂಷಿಸಲೇ ಇಲ್ಲ. ஏன் யோபு தேவனை தூஷிக்கவில்லை என்று சொன்னால், ಯಾಕೆ ಯೋಬನು ದೇವರನ್ನು ದೂಷಿಸಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ அவனுக்குள்ள ஒரு ನೋಡುವಾಗ உணர்வு இருந்தது, தேவன் என்னை அறிவார். ಆತನಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವಿತ್ತು, ದೇವರು ನನ್ನನ್ನು நான் ಅರಿತವನಾಗಿದ್ದಾನೆ, போகும் பாதையை தேவன் அறிந்திருக்கிறார். ನಾನು ಹೋಗುವಂತ ದಾರಿಯನ್ನು ಆತನು ಅರಿತವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால யோபுக்கு ஒரு தைரியம், ಹಾಗಾಗಿ ಯೋಬನಿಗೆ ಒಂದು ಧೈರ್ಯ, என் தேவன் அறியாமல் என் வாழ்க்கையில ஒன்று நடக்காது, ನನ್ನ ದೇವರು ಅರಿಯದೆ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದು என் ನಡೆಯುವುದಿಲ್ಲ, தேவன் அனுமதிக்காம என் வாழ்க்கையில ஒன்று நடக்காது, ನನ್ನ ದೇವರು ಆತನು ಹೇಳದೆ ಯಾವುದೇ ಕಾರ್ಯವು ನನ್ನ என் ಜೀವನದಲ್ಲಿ தேவனுடைய ನಡೆಯುವುದಿಲ್ಲ, சித்தம் இல்லாமல் ஒன்று என் வாழ்க்கையில நடக்காது. ನನ್ನ ದೇವರ ಚಿತ್ತವಿಲ್ಲದೆ
ಒಂದು ಕಾರ್ಯವು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஏன்னா என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ಯಾಕೆಂದರೆ ನನ್ನ ದೇವರು ನನ್ನನ್ನು ನೋಡುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. ஹalleluya. Hallelujah. அடுத்தது ஒரு பயமும் ஒரு பதற்றமும். ಅದಾದ ನಂತರ ಒಂದು ಭಯವು ಒಂದು ಆತಂಕವು. ஐயோ அவர் என்னை பார்க்கிறதுனால, ಅಯ್ಯೋ ಆತ ನನ್ನ ನೋಡುವುದರಿಂದ என் வழிகளிலெல்லாம் அவருக்கு நான் பிரியமாய் நடக்க வேண்டும். ನನ್ನ ಹಾದಿಗಳಲ್ಲೆಲ್ಲ ನಾನು ಆತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ வார்த்தையில நான் உண்மையுள்ளவனாய் இருக்க ನನ್ನ வேண்டும். ಮಾತಿನಲ್ಲಿ ನಾನು என் ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರಬೇಕು. கிரியைகளிலே நான் உண்மையுள்ளவனாய் ನನ್ನ இருக்க ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ வேண்டும். ನಾನು என் ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರಬೇಕು. செயல்ல நான் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். ನನ್ನ ಕ್ರಿಯೆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾನು ಆತನಿಗೆ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರಬೇಕು. அந்த பயம் என்ன பயம் என்று சொன்னா, ಆ ಭಯ ಯಾವ ಭಯ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற பயம், ತನ್ನನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳುವಂತ ಭಯ, தனக்குள்ள நல்ல சுபாவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பயம். ತನ್ನ ಒಳಗೆ ಒಳ್ಳೆಯ ಸ್ವಭಾವವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ಭಯ. ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்று சொல்லிய உணர்வு, என் வழிகளை அறிந்திருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ள வந்ததுன்னா, ஒன்று ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லி தைரியமா நம்ம முன்னால போகலாம். ದೇವರು ನನ್ನನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುವಂತ ಕಾರ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾಗ, ದೇವರು ನನ್ನನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಭಯವಿಲ್ಲದೆ ಧೈರ್ಯದಿಂದ ಮುನ್ನುಗ್ಗಬಹುದು. அதே நேரத்துல ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவர் என் வழிகளை அறிந்திருக்கிறார். ದೇವರು ನನ್ನ ಹಾದಿಯನ್ನು நான் ಅರಿತಿದ್ದಾನೆ. எங்க போகிறேன், எங்க வருகிறேன், என்ன செய்கிறேன் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ನಾನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ, ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದನ್ನು ಆತನು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. அந்த பயம் எனக்குள்ள வரும் பொழுது ಆ ಭಯ ನನ್ನಲ್ಲಿ ಬರುವಾಗ என்னுடைய சுபாவங்கள் மாற ನನ್ನ ஆரம்பிக்கிறது. ಸ್ವಭಾವಗಳು ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. கேரக்டர் பில்ட் ஆக ஆரம்பிக்கிறது. ನನ್ನ ನಡವಳಿಕೆ ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. ஹalleluya. Hallelujah. யாரோ ஒருத்தர் நம்மள பார்த்தாங்கன்னா, ஐயோ நான் அதை எடுக்க கூடாது, ஏன்னா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ಯಾರು ನನ್ನ ನೋಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಇರುವಾಗ, ಅಯ್ಯೋ ನಾನು ಅದನ್ನು ತೆಗೆಯಬಾರದು, ಅವರು ನನ್ನನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. அப்ப என் கையை தடுத்து நிறுத்துறது எது? ನನ್ನ ಕೈಯನ್ನು ತಡೆದು ನಿಲ್ಲಿಸುವುದು ಯಾವುದು? யாருமே என்ன பார்க்கலன்னா நான் தைரியமா எடுக்கிறத. ಯಾರು ನನ್ನನ್ನು ನೋಡುತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಇರುವಾಗ ಧೈರ್ಯವಾಗಿ ತೆಗೆಯುತ್ತೇನೆ. யாரோ ஒருத்தர் என்ன பார்க்கிறார் என்கிற அந்த உணர்வு எனக்குள்ள வந்துருச்சுன்னா என் கை அங்க போறதில்ல. ಆದರೆ ಯಾರೋ ಒಬ್ಬರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬಂತ ಎಚ್ಚರಿಕೆ ನನ್ನಲ್ಲಿ ಬರುವಾಗ ನಾನು ಅದನ್ನು ஒரு ತೆಗೆಯುವುದಿಲ್ಲ. திருடனை திருடாமல் மாற்றுகிறது எது என்று சொன்னால், அவனுக்குள்ள என்னை யாரோ பார்க்கிறார்கள் என்கிற அந்த உணர்வு எப்பொழுது வருகிறதோ, ஒரு திருடனும் நல்லவனாய் மாற ஆரம்பித்து ಒಬ್ಬ விடுகிறான். ಕಳ್ಳನನ್ನು ಕಳ್ಳತನ ಮಾಡದೆ ಇರುವಂತೆ ತಡೆಯುವುದು ಯಾವುದು? ಯಾರೋ ಒಬ್ಬರು ನನ್ನನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿರುವಂತ ಕಾರ್ಯವು ಕಳ್ಳನನ್ನು ಒಳ್ಳೆಯವನನ್ನಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. ஹalleluya. Hallelujah. சத்தமுறையிலே சொல்லுங்களே. ಶಬ್ದವಾಗಿ எதுவரைக்கும் தேவனுடைய பார்வை என் மேல, என் குடும்பத்தின் மேல, என் சூழ்நிலையின் மேல இருக்கிறது என்கிற அந்த உணர்வு நமக்குள்ள நிலைத்திருக்கிறதோ, அப்பொழுது நான் எதற்கும் பயப்படுவதில்லை. ஆனா அதே நேரத்தில் எதையும் நான் துணிந்து செய்வதில்லை. இந்த இரண்டுக்கும் மத்தியில தேவனுடைய பார்வை என்னை பார்க்கிறது என்கிற உணர்வில் என கடந்து போகிறேன். ಎಲ್ಲಿಯ ತನಕ ದೇವರ ಕಣ್ಣನ್ನು ನನ್ನನ್ನು ನೋಡುತ್ತಿದೆ, ನನ್ನ ಜೀವನವನ್ನು ನೋಡುತ್ತಿದೆ ಎಂಬಂತ ಕಾರ್ಯವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುತ್ತದೋ, ಯಾವುದೇ ಭಯವಿಲ್ಲದೆ ಮುನ್ನುಗ್ಗುತ್ತೇವೆ ಮತ್ತು ಆತನು ನೋಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿರುವಂತಹ ಭಯದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೇವೆ. இரண்டு காரியங்களை இன்னைக்கு சற்று நேரம் நாம் தியானிக்க போகிறோம். ಹಾಗಾಗಿ ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ಈ ಎರಡು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು இந்த ಧ್ಯಾನಿಸಿದ್ದೇವೆ. செப்டம்பர் மாதத்துல, ಈ ಸೆಪ್ಟೆಂಬರ್ இனி ತಿಂಗಳಿನಲ್ಲಿ, இருக்கிற 4 மாதங்களில ಇನ್ನು ಇರುವಂತ 4 நம்ம ತಿಂಗಳಲ್ಲಿ ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு உணர்வு இருக்கட்டும். ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವು ಇರಲಿ. என் தேவன் என்னை காண்கிறார். ನನ್ನ ದೇವರು ನನ್ನನ್ನು என் ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. பாதைகளை என் தேவன் அறிந்திருக்கிறார். ನನ್ನ ದಾರಿಯನ್ನು ಆತನು நான் ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. போகும் பாதையை என் தேவன் அறிவார். ನಾನು ಹೋಗುವಂತ ದಾರಿಯನ್ನು ಆತನು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. சத்தமா சொல்லுவோமா, நான் போகிற பாதையை என் தேவன் அறிகிறார். ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳ, ನಾನು ಹೋಗುವಂತ ದಾರಿಯನ್ನು ದೇವರು ಅರಿತಿದ್ದಾನೆ. ஹalleluya. Hallelujah. 139வது சங்கீதத்துல 139ನೆಯ முதல் ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ 3 வார்த்தைகள் நாம் வாசிக்கும் பொழுது ಮೊದಲು 3 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಓದುವಾಗ சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ಕೀರ್ತನೆಗಾರನು கர்த்தாவே, நீர் ಹೇಳುತ್ತಾನೆ, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ಯೆಹೋವನೇ, ನೀ ನನ್ನನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ತಿಳುಕೊಂಡಿದ್ದಿ. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். ನಾನು ಕೂತುಕೊಳ್ಳುವುದು ಹೇಳುವುದು ನಿನಗೆ ಗೊತ್ತದೆ. என் நினைவுகளை தூரத்திலிருந்து நீர் அறிகிறீர். ದೂರದಿಂದಲೇ ನನ್ನ ಆಲೋಚನೆಗಳನ್ನು நான் ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಿ. நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். ನಾನು ನಡೆಯುವುದನ್ನು ಮಲಗುವುದನ್ನು ಶೋಧಿಸಿ ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿ. என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ನನ್ನ ನಡತೆಯೆಲ್ಲ ನಿನಗೆ எத்தனை பேர் ಗೋಚರವಾಗಿದೆ. தாவீதோடு சேர்ந்து சொல்ல விரும்புறீங்க, என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ಎಷ್ಟು ಜನ ದಾವೀದನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಹೇಳಲು ಬಯಸುತ್ತೀರಿ, ನನ್ನ ಹಾದಿ ಎಲ್ಲವೂ ನಿನಗೆ ತಿಳಿದಿದೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. தமிழ்ல வழி தமிழ்ல இந்த ழா சொல்லும்போது கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டு அர்த்தம் மாறும். ತಮಿಳಿನಲ್ಲಿ ಲಾ ಅನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ಹೇಳುವಾಗ ಅರ್ಥವೇ ಬದಲಾಗುತ್ತದೆ. மலையாளிங்க அந்த லா யூஸ் பண்ணும்போது அது தெளிவா தெரியும். தமிழ்காரங்க அல்லது மத்தவங்க அந்த லா யூஸ் பண்ணா அது ரொம்ப நல்லா தெரியும்.
ಮಲಯಾಳಿಗಳು ಲಾ ಯೂಸ್ ಮಾಡುವಾಗ ಅದು ಹೇಗೆ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ, ಮತ್ತು ತಮಿಳಿಗರು ಮತ್ತೆ ಇತರ ಭಾಷೆಯವರು ಯೂಸ್ ಮಾಡುವಾಗಲೂ ನಮಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ. ஒரு லா சொல்லும் போது அது இங்க ஒட்டும், ಒಂದು ಲಾ ಹೇಳುವಾಗ ಅದು ಮೇಲೆ ಅಂಟುತ್ತದೆ, இன்னொரு லா சொல்லும் போது அந்த நாக்கு உள்ள மடிஞ்சு மேல தொடும். ಇನ್ನೊಂದು ಲಾ ಹೇಳುವಾಗ ನಾಲಿಗೆ ಒಳಗೆ ಮಡಚಿ ಮೇಲೆ ಮುಟ್ಟುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. சத்தமராலிலே சொல்லல, ಶಬ್ದವಾಗಿ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாமெல்லாம் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணும்? என் வழி உமக்கு தெரியும் ஆண்டவரே, என் வழி உமக்கு தெரியும். ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರಿಗೆ ಹೇಳುತ್ತೇವೆ, ನನ್ನ ನೋವು ನಿನಗೆ ಗೊತ್ತಿದೆ ದೇವರೇ, ನನ್ನ ನೋವು ನಿನಗೆ ಗೊತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ. எப்ப ஜெபம் பண்ணாலும் என்ன சொல்றேன்? என் வழி உமக்கு தெரியும் ஆண்டவரே. ಯಾವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗಲೂ ನನ್ನ ನೋವು ನಿನಗೆ ಗೊತ್ತಿದೆ ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ஆனா அதே தேவனுக்கு நம் வழி அவருக்கு தெரியும் என்பதை நாம் மறந்து ಆದರೆ விடுகிறோம். ಅದೇ ದೇವರಿಗೆ ನಮ್ಮ ಹಾದಿಯು ತಿಳಿದಿದೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ஆண்டவர் உன்னுடைய வழிகளை மாத்திரம் அறிந்தவர் அல்ல, நீ கடந்து போகிற உன் வழியையும் என் தேவன் அறிந்தவராய் ದೇವರು இருக்கிறார். ನಿನ್ನ ನೋವನ್ನು ಮಾತ್ರ ಬಲ್ಲವನಲ್ಲ, ನೀನು ಹಾದು ಹೋಗುವಂತ ಹಾದಿಯನ್ನು ದಾರಿಯನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவரே, என் வழியை என்னை விட்டு மாற்றி எனக்கு ஒரு சமாதானத்தை கொடும் என்று நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ದೇವರೇ, ನನ್ನ ನೋವನ್ನು ನನ್ನಿಂದ ನೀಗಿಸಿ ನನಗೆ ಒಂದು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. அதே நேரத்தில் என் வழியிலே நீர் இருந்து என்னை செம்மையாய் நடத்தும் என்று நாம் ஜெபம் பண்ண மறந்து விடுகிறோம். ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನ ದಾರಿಯಲ್ಲಿ ನೀನು ಇದ್ದು ನನ್ನನ್ನು ಸಮೃದ್ಧಿಯಲ್ಲಿ ನಡೆಸು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದನ್ನು ಮರೆಯುತ್ತೇವೆ. மாற்றும் என்னை மாற்றும் என்று சொல்லி நமக்கு கேட்கிறோம். ವೇದನೆಯನ್ನು ಮಾತ್ರ ಬದಲಾಯಿಸು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று நாம் கேட்பது இல்லை. ಆದರೆ ವೇದನೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ಹಾದಿಯು ನನ್ನಲ್ಲಿ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವುದನ್ನು ಮರೆಯುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை பார்த்து என்னை சோதித்து என்னை செம்மையான வழியிலே என்னை நீ நடத்து. ದಾವಿದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ವೇದನೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ದಾರಿಯು ನನ್ನಲ್ಲಿ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ನನ್ನನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ಗೋಚರಿಸು. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் நம்ம சொல்றது, ஆண்டவரே என் கண்ணீர் உங்களுக்கு தெரியும், என் கஷ்டம் உங்களுக்கு தெரியும், என் வேதனை உங்களுக்கு தெரியும், என் வழி உங்களுக்கு தெரியும், இதவே தான் நம்ம சொல்லிட்டு போகிறோமே ஒழிய, ஆனா ஆண்டவருக்கு என் பாதையை அவர் அறிகிறார், என் பாதையை அவர் கண்கள் காண்கிறது, என் பாதையை மேல் அவர் நோக்கமாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ದೇವರೇ, ನನ್ನ ವೇದನೆಯು ನನ್ನ ನೋವು ನಿನಗೆ ತಿಳಿದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೇವೆ ಹೊರತು ಆತನಿಗೆ ನಮ್ಮ ದಾರಿಯು ಆದಿಯು ತಿಳಿದಿದೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಮರೆತು ಬಿಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வழியை ஆண்டவர் மாற்றணும்னா நம்முடைய வழிகள் மாற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ನಮ್ಮ ನೋವನ್ನು ದೇವರು ಬದಲಾಯಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇರುವಾಗ ನಮ್ಮ ದಾರಿಯನ್ನು ನಾವು ಬದಲಾಯಿಸಬೇಕಾಗಿದೆ. உங்க கையை கொடுத்து சொல்லுவோமா? ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರಿಗೆ ಕೈಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಹೇಳೋಣ, வழி மாற வேண்டும் என்றால் உன் வழியை நீர் மாற்ற வேண்டும். ನಿನ್ನ ನೋವು ಬದಲಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿದ್ದರೆ ನಿನ್ನ ದಾರಿಯನ್ನು ನೀನು ಬದಲಾಯಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதனை மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் கடந்து போகிற பாதை மாற வேண்டும். ವೇದನೆ ಬದಲಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇರುವಾಗ ನಾವು ಹಾದು ಹೋಗುವಂತ ಹಾದಿಗಳು நம்முடைய ಬದಲಾಗಿಸಬೇಕು. பாதை எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுது நம்முடைய பாதை எல்லாம் தேவனுடைய நீதி வெளிப்பட ஆரம்பிக்கும். ನಮ್ಮ ದಾರಿ ಯಾವಾಗ ಅದು ಬದಲಾಗುತ್ತದೋ ದೇವರ ನೀತಿಯು ನಮ್ಮ ಹಾದಿಗಳಲ್ಲಿ ಅದು ಪ್ರಕಟಗೊಳ್ಳುತ್ತದೆ. அப்போ ரெண்டு காரியம் நடக்கிறது. ಎರಡು ಕಾರ್ಯವು ನಡೆಯುತ್ತದೆ. ಒಂದು தைரியமும் நம்பிக்கையும் வருகிறது. ಒಂದು ಧೈರ್ಯವು ನಂಬಿಕೆಯು ಬರುತ್ತದೆ. ஏன்னா என்னை பார்க்கிற ஆண்டவர் என் வழியில இருக்கிறார். ಯಾಕೆಂದರೆ ನನ್ನ ನೋಡುವಂತ ದೇವರು ನನ್ನ ಹಾದಿಯಲ್ಲಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் நம்மள பாக்குறாங்கன்னா எப்படி தெரியும்? ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರು ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ ಎನ್ನುವಾಗ ನಮಗೆ ಹೇಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ? எப்படி அதை உணர்கிறோம்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ? How can we understand someone is watching? ಯಾರೋ ಒಬ್ಬರು ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಹೇಗೆ ಅರ್ಥ If they ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? are sitting 1000 kilometers away from our home, ಸಾವಿರಾರು ಕಿಲೋಮೀಟರ್ ಅವರು ನಮ್ಮ ಮನೆಯಿಂದ ದೂರದಲ್ಲಿ ಇರುವಾಗ இல்ல, ಇಲ್ಲ, என் பக்கத்துல ஒருத்தர் இருக்கும்போது தான் எனக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது, அவர் என்னை பார்க்கிறார். ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಇರುವಾಗಲೇ ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಬರುತ್ತದೆ, ಅವರು ನನ್ನನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வலது பக்கத்துல நான் நிழலா இருக்கிறேன். ಹಾಗಾಗಿಯೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿನ್ನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ನಾನು ನೆರಳಿನಂತಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நல்லா கவனிங்க, பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4:13 ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ, ಪೌಲನು ಫಿಲಿಪ್ಪಿ 4:3 ಹೇಳುತ್ತಾನೆ, அவர் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய நான் பலனுள்ளவனாயிருக்கிறேன். ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು ನಾನು ಶಕ್ತನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. எல்லாத்தையும் என்னால செய்ய முடியும்.
ಎಲ್ಲವನ್ನು ನನ್ನಿಂದ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. எதை வச்சு நான் செய்யறேன்? ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನಿಟ್ಟು ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ? ஏன்னா என்னை பலப்படுத்துகிற ஒருவர் என் கூடவே இருக்கிறார். ಯಾಕಂದರೆ ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವಂತ ಒಬ್ಬನು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲೇ அவருடைய ಇದ್ದಾನೆ. பார்வை என் மேல இருக்கிறது. ಆತನ ದೃಷ್ಟಿಯು ನನ್ನ ಮೇಲೆ ಇದೆ. அவருடைய கிருபை என் மேல இருக்கிறது. ಆತನ ಕೃಪೆಯು ನನ್ನ அவருடைய ಮೇಲೆ தயவு ಇದೆ. என் மேல இருக்கிறது. ಆತನ ದಯೆ ನನ್ನ ಮೇಲೆ நான் ಇದೆ. என் பலத்துல நான் செய்யறது இல்ல, ನಾನು ನನ್ನ ಬಲದಿಂದ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவர் பலத்துல நான் அதை செய்யறேன். ಆತನ ಬಲದಿಂದ ನಾನು ஏன்னா ಮಾಡುತ್ತೇನೆ. அவர் என்னை பார்க்கிறார். ಯಾಕೆಂದರೆ ಆತ ನನ್ನನ್ನು அவர் என் கூட ನೋಡುತ್ತಾನೆ. இருக்கிறார். ನನ್ನ என் ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. பாதையை அவர் அறிந்திருக்கிறார். ನನ್ನ ದಾರಿಯನ್ನು ಆತನು நான் ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. இப்ப வேலைக்கு போகிறதை அவர் பார்க்கிறார். ನಾನು ಈಗ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವುದನ್ನು என் ನೋಡುತ್ತಾನೆ. வேலையில இருக்கிற சூழ்நிலை அவர் பார்க்கிறார். ನನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಿರುವಂತ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ಆತನು என் ನೋಡುತ್ತಾನೆ. பிசினஸ் அவர் பார்க்கிறார். ನನ್ನ ಬಿಸ್ನೆಸ್ ಅನ್ನು ಆತನು ನೋಡುತ್ತಾನೆ. அதனால ಆದ್ದರಿಂದ அவர் என்னை பலப்படுத்துவார். ಆತ ನನ್ನನ್ನು இந்த ಬಲಪಡಿಸುತ್ತಾನೆ. இடத்துல நின்று வேலை செய்வதற்கு அவர் என்னை பலப்படுத்துவார். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದು ಕೆಲಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆತನು ನನ್ನನ್ನು இந்த ಬಲಪಡಿಸುತ್ತಾನೆ. வியாபாரத்தை செய்ய என்னை ಈ பலப்படுத்துவார். ವ್ಯಾಪಾರವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆತನು ನನ್ನನ್ನು எனக்கு ಬಲಪಡಿಸುತ್ತಾನೆ. தைரியம் இல்ல, ನನಗೆ ಧೈರ್ಯ ஆனா ಇಲ್ಲ. என் தேவன் என் கூட இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு என்னை தைரியப்படுத்துகிறது. ಆದರೆ ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಿರುವಂತ ಕಾರ್ಯವು ನನಗೆ ಧೈರ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. பவுல் சொல்கிற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ಅದಕ್ಕೆ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವಂತ ಕ್ರಿಸ್ತನಿಂದ ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು சங்கீதக்காரனாய் ಶಕ್ತನಾಗಿದ್ದೇನೆ. இருக்கிற தாவீது சொல்லுகிறான், ಕೀರ್ತನೆಗಾರನಾದ ದಾವೀದನು 23வது சங்கீதம் 4வது வசனத்துல 23ನೇ ಕೀರ್ತನೆ 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. ಅಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ ನೋಡಿ. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ನಾನು ಕಾರ್ಗತ್ತಲಿನ ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ பொல்லாப்புக்கு பயப்படேன். ನೀನು ಹತ್ತಿರವಿರುವುದರಿಂದ ಕೇಡಿಗೆ ಹೆದರೇನು. ஏன்னா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ಯಾಕೆಂದರೆ ದೇವರೇ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದೀರಿ. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ನಿನ್ನ ದೊಣ್ಣೆಯು ನಿನ್ನ ಕೋಲು ನನಗೆ ಧೈರ್ಯ இப்ப ಕೊಡುತ್ತವೆ. தாவீதுக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கில் தான் அவன் இருக்கிறான். ದಾವೀದನು ಮರಣ ಹಿರುಳಿನ ಕಣಿವೆಯಲ್ಲೇ ಆತನು ಇದ್ದಾನೆ. வேதனையில தான் இருக்கிறான். ಆತನು ವೇದನೆಯಲ್ಲಿ கண்ணீரில தான் இருக்கிறான். ಕಣ್ಣೀರಿನಲ್ಲಿದ್ದಾನೆ. கஷ்டத்தின் மத்தியில கடந்து போகிறான். ಕಷ್ಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ கைவிடப்பட்ட சூழ்நிலையில் அவன் இருக்கிறான். ಕೈಬಿಡಲ್ಪಟ್ಟ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿದ್ದಾನೆ. நம்பி வந்தவங்களை இன்னைக்கு சத்ருவாய் மாறிவிட்டார்கள். ನಂಬಿ ಬಂದವರು ಈ ದಿನದಲ್ಲಿ ಶತ್ರುವಾಗಿ ஆனா ಬದಲಾಗಿದ್ದಾರೆ. எல்லா சூழ்நிலையிலும் தாவீது தைரியமா இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம்னா தேவரீர் என்னோடு கூட ಆದರೆ ಎಲ್ಲಾ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ದಾವೀದನು ಧೈರ್ಯವಾಗಿದ್ದದಕ್ಕೆ ಒಂದೇ ಕಾರಣ, ದೇವರೇ ನೀನು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಿ. ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. மகன் விரோதியாய் எழும்புகிறான். ಮಗನೇ ವಿರೋಧಿಯಾಗಿ ಎದ್ದೇಳುತ್ತಾನೆ. உதவி பெற்றவன் உயிரை வாங்க பார்க்கிறான். ಸಹಾಯ ಹೊಂದಿದವನು ಜೀವವನ್ನು ತೆಗೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿದ್ದಾನೆ. அடைக்கலம் பெற்றுக் கொண்டவர்கள் இன்றைக்கு அடிப்பதற்கு எழும்பி நிற்கிறார்கள். ಆಶ್ರಯ ಹೊಂದಿದವರು ಒಡೆಯುವುದಕ್ಕೆ ಎದ್ದು ನಿಂತಿದ್ದಾರೆ. ஆனா எல்லா சூழ்நிலையிலும் ಆದರೆ ಎಲ್ಲಾ ಸಂದರ್ಭದಲ್ಲೂ தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தினான். ದಾವೀದನು ತನ್ನನ್ನು ದೇವರಲ್ಲಿ ದೃಢಪಡಿಸಿದನು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. காரணம் என்றால் தேவரீர் என்னோடு கூட நீர் இருக்கிறீர். ಕಾರಣವೇನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ದೇವರೇ ನೀನು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಿ. நமக்கு ஒரு தைரியம் எப்ப வரும் தெரியுமா? ನಮಗೆ ಧೈರ್ಯ ಯಾವಾಗ ಬರುತ್ತದೆ என் ಗೊತ್ತಾ? தேவன் கூட இருக்கிறார். ನನ್ನ ದೇವರು என்னை படைத்தவர் கூட இருக்கிறார். ನನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು எனக்காக ஜீவனை ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. கொடுத்தவர் என் கூட இருக்கிறார். ನನಗಾಗಿ ಜೀವನ ಕೊಟ್ಟವನು ನನ್ನ எனக்காக ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. உயிரோடு எழுந்தவர் என் கூட இருக்கிறார். ನನಗಾಗಿ ಜೀವಿತವಾಗಿ ಎದ್ದವ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. ஹalleluya ஹalleluya. 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 எனக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி கொடுத்த என் தேவன் என் கூட இருக்கிறார். ನನಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಕಳುಹಿಸಿದ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. அதனால நான் தைரியமா முன்னால போறேன். ಆದ್ದರಿಂದಲೇ ನಾನು ಧೈರ್ಯದಿಂದ மற்றவங்க ಮುನ್ನುಗ್ಗುತ್ತೇನೆ. நம்மளை பார்த்து கேட்கல, உங்களுக்கு என்ன தைரியம் நீங்க இப்படி போறீங்க? ಬೇರೆಯವರು ನಮ್ಮ ನೋಡಿ ಕೇಳುವುದು, ನಿಮಗೆ ಏನು ಧೈರ್ಯ ಹೀಗೆ ಹೋಗುತ್ತೀರಿ? ஒரே ஒரு தைரியம் தான் நான் முன்னால போகிறேன். ಒಂದೇ ಒಂದು ಧೈರ್ಯದಿಂದ என் ನಾನು ஆண்டவர் ಮುನ್ನುಗ್ಗುತ್ತೇನೆ. என்னோடு கூட இருக்கிறார். ನನ್ನ ದೇವರು ನನ್ನ என் ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. ஆண்டவர் என் பாதையை என் வழியை அவர் அறிந்திருக்கிறார். ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಹಾದಿಯನ್ನು ದಾರಿಯನ್ನು எந்த ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. தைரியத்தை வச்சு உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க? ಯಾವ ಧೈರ್ಯವನ್ನಿಟ್ಟು ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು எந்த ಓದಿಸುತ್ತೀರಿ? தைரியத்தை வச்சு உங்க குடும்பத்தை நீங்க நடத்துகிறீங்க? ಯಾವ ಧೈರ್ಯವನ್ನಿಟ್ಟುಕೊಂಡು ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸುತ್ತೀರಿ? என் தைரியத்தில் அல்ல, ನನ್ನ என் ಧೈರ್ಯದಿಂದ ಅಲ್ಲ, பலத்தில் அல்ல, ನನ್ನ ಬಲದಿಂದ என் ಅಲ್ಲ. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் பாதையை அறிந்திருக்கிறார் என்கிற அந்த தைரியத்தில் நான் நடத்துகிறேன். ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದ, ನನ್ನ ದಾರಿಯನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿರುವಂತ
ಧೈರ್ಯದಿಂದ ನಡೆಸುತ್ತಿದ್ದೇನೆ. Hallelujah. Hallelujah. ஏன்னா ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே ஏசாயா சொல்லுகிறார், ಯಾಕೆಂದ್ರೆ ಏಷಯ 43ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏಷಯನು ಈ ರೀತಿಯಾಗಿ 1-2 ಹೇಳುತ್ತಾನೆ. வசனங்களிலே ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். 1-2 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಒಂದು ಧೈರ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன பாருங்க. ದೇವರು ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯ ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னவென்று நாம் பார்ப்போம் என்றால், ದೇವರ ವಾಗ್ದಾನ ಏನೆಂಬುದಾಗಿ ನಾವು இப்போது ನೋಡುವಾಗ, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் ಈಗಲಾದರೂ ಯಾಕೋಬ ವಂಶವೇ ಇಸ್ರಾಯೇಲ್ ಸಂತಾನವೇ ನಿನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿ ರೂಪಿಸಿದವನಾದ இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, ಇಸ್ರಾಯೇಲೇ ನಿನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿ ರೂಪಿಸಿದವನಾದ ಯೆಹೋವನು ಈಗನ್ನುತ್ತಾನೆ, பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, உன்னை மீட்டுக் கொண்டேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು உன்னை பெயர் சொல்லி ವಿಮೋಚಿಸಿದ್ದೇನಲ್ಲ, அழைத்தேன், ನಿನ್ನನ್ನು ಹೆಸರಿಡಿದು நீ ಕರೆದೆನಲ್ಲ, என்னுடையவன், ನೀನು ನನ್ನವನೇ, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட ನೀನು இருப்பேன், ಜಲರಾಶಿಯನ್ನು ಹಾದು ಹೋಗುವಾಗ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ நீ ಇರುವೆನು, ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை, ನದಿಗಳನ್ನು ದಾಟುವಾಗ ಅವು ನಿನ್ನನ್ನು ಮುಳುಗಿಸವು, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், ಉರಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ ನೀನು ಕಂದದಿರುವೆ, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ಜ್ವಾಲೆಯು ನಿನ್ನನ್ನು ದಹಿಸದು. ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ಯಾಕೋಬನನ್ನು ಇಸ್ರೇಲನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே, ಸಂದರ್ಭಗಳನ್ನು ನೋಡಿ மனிதர்களை பார்த்து ಭಯಪಡಬೇಡ, பயப்படாதே, ಮನುಷ್ಯರನ್ನು உன் ನೋಡಿ வாழ்க்கையில் ಭಯಪಡಬೇಡ, நடக்கிற நிகழ்ச்சிகளை காரியங்களை பார்த்து பயப்படாதே, ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಘಟನೆಗಳನ್ನು ನೋಡಿ உனக்கு ಭಯಪಡಬೇಡ, விரோதமாய் பேசுகிற அந்த பேச்சை கேட்டு நீ பயப்படாதே, ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾತನಾಡುವಂತ ಮಾತುಗಳನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡ, கூட இருக்கிறவர்கள் உன் கூடவே நடந்து உனக்கு விரோதமாய் செய்கிற அந்த சூழ்ச்சியை பார்த்து நீ பயப்படாதே. ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದವರು ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆದು ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾಡುವಂತ ಸಂಚುಗಳನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡ. ஏன் நீ பயப்பட வேண்டாம்னா, ಯಾಕೆ ನೀನು ಭಯಪಡಬಾರದೆಂಬುದಾಗಿ உன்னை ನೋಡಿದರೆ, சிருஷ்டித்தவர் நான், ನಿನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದವನು உன்னை ನಾನು, உருவாக்கினவர் நான், ನಿನ್ನನ್ನು ರೂಪಿಸಿದವನು உன்னை ನಾನು, மீட்டுக் கொண்டவன் நான், ನಿನ್ನ ವಿಮೋಚಿಸಿದವನು உன்னை ನಾನು, பெயர் சொல்லி அழைத்தவன் நான், ನಿನ್ನನ್ನು ಹೆಸರಿಡಿದು ಕರೆದವನು ನಾನು, நீ என்னுடையவன் என்று ನೀನು சொல்லுகிறான். ನನ್ನವನೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. எத்தனை பேர் ಹಾಲೆಲೂಯಾ. சொல்றீங்க நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ ನಾನು Hallelujah. ದೇವರ எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் ஆண்டவருடைய பிள்ளை? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳುತ್ತೀರಿ ನಾನು அவர் ದೇವರ என்னை ಮಗನು? உருவாக்கி இருக்கிறார், ಆತನನ್ನು அவர் என்னை ರೂಪಿಸಿದ್ದಾನೆ, உண்டாக்கி இருக்கிறார், ಆತನನ್ನು அவர் ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾನೆ, என்னை பெயர் சொல்லி ನನ್ನನ್ನು அழைத்திருக்கிறார், ಹೆಸರಿಡಿದು ಕರೆದಿದ್ದಾನೆ, அவருடைய கிருபை என் மேல இருக்கிறது, ಆತನ ಕೃಪೆಯು அவருடைய ನನ್ನ ಮೇಲೆ தயவு ಇದೆ, என் மேல இருக்கிறது, ಆತನ ದಯೆ ನನ್ನ ಮೇಲೆ அவருடைய ಇದೆ, நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ಆತನ ನಾಮವನ್ನು ನಾನು ஆகவே ಹೊಂದಿದವನಾಗಿದ್ದೇನೆ. அவர் சொல்கிறார் நீ பயப்படாதே. ಹಾಗಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ ಭಯಪಡಬೇಡ. Hallelujah. Hallelujah. வேலையில கஷ்டம் இருக்குதா? ಕೆಲಸದಲ್ಲಿ ಕಷ್ಟವಿದೆಯಾ? பயப்படாதே மகனே. ಭಯಪಡಬೇಡ ಮಗನೇ. படிப்புல கஷ்டம் இருக்குதா? ಓದಿನಲ್ಲಿ பயப்படாதே மகனே. கையில பணம் இல்லையா? பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் எது வரைக்கும் கூட இருக்கிறேனோ ನಾನು ಎಲ್ಲಿಯ ತನಕ ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದೇನೆ அது வரைக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் ಅಲ್ಲಿಯ ತನಕ ನೀನು ಭಯಪಡುವಂತ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. Hallelujah. Hallelujah. அப்பதான் ஆண்டவர் சொல்ல தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ಆಗಲೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ ನೀನು ಜಲರಾಶಿಯನ್ನು ಅದು ಹೋಗುವಾಗ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ. ವಯನಾಟ್ல வெள்ளம் வந்தபோது என்ன நடந்தது என்று நமக்கு நல்லா ನಮಗೆ தெரியும். ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು ವಯನಾಡ್ನಲ್ಲಿ ಪ್ರವಾಹವು ಬಂದಾಗ ಏನು ನಡೆಯಿತು ಎಂಬುದಾಗಿ. 2004 ಸುನಾಮಿ வந்தபோது என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். 2004ರಲ್ಲಿ ಸುನಾಮಿ ಬಂದಾಗ ಏನು ನಡೆಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತು. ಗುಜರಾತ್ನಲ್ಲಿ வெள்ளம் வந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு ಈಗ தெரியும். ಗುಜರಾತಿನಲ್ಲಿ ಪ್ರವಾಹ ಬಂದು ಏನು ನಡೆಯುತ್ತಿದೆ ಎಂಬುದು ನಮಗೆ ஒரு ಗೊತ್ತಿದೆ. இடத்துல வெள்ளம் வரும் பொழுது ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಪ್ರವಾಹವು ಬರುವಾಗ அதனுடைய ಬೆಳத்தை ಎದುರ್த்து நிற்க யாராலும் முடியாது. ಅದರ ಬಲವನ್ನು ವಿರೋಧಿಸಿ ನಿಲ್ಲಲು ಯಾರಿಂದಲೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. Hallelujah. Hallelujah. சுனாமி வந்தா நாங்க தப்பிச்சிருவோம்னு சொன்னாங்க. ಸುನಾಮಿ ಬಂದ್ರೆ ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ஜப்பான் ಹೇಳಿದರು. அறிவு பெருத்த தேசம், ಜಪಾನ್ ತಿಳುವಳಿಕೆಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿರುವಂತ ದೇಶ, எதையோ கண்டுபிடித்திருக்கிறது. ಏನೆಲ್ಲ ಕಂಡುಹಿಡಿದಿರುವಂತ நாங்க ದೇಶ, அசைக்கப்பட மாட்டோம் என்று நினைத்தார்கள். ನಾವು ಚಲಿಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತ ದೇಶ. யுவாய் தீவிலே சுனாமி அடித்த பொழுது ஜப்பான் நடுங்க ஆரம்பித்தது. ಆದರೆ ಯುವಾಯ್ ದ್ವೀಪದಲ್ಲಿ ಪ್ರವಾಹವು ಬಂದಾಗ ಜಪಾನ್ ನಡುಗಲು ಪ್ರಾರಂಭಿಸಿತು. ஆண்டவர் சொல்லுகிறார், ಆದರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ எல்லாரையும் அசைக்கிற அந்த வெள்ளத்திலையும் ಎಲ್ಲರನ್ನು ಚಲಿಸುವಂತ ಅಲುಗಾಡಿಸುವಂತ ಪ್ರವಾಹದಲ್ಲಿಯೂ நீ அசையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார்.
ನೀನು ಅಲುಗಾಡದೆ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ உன்னை ಇರುವುದಾದರೆ அசையாமல் இருக்க பண்ணுகிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ನಿನ್ನನ್ನು ಅಲುಗಾಡದೆ ಇರುವಂತೆ ಮಾಡುವಂತ ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. அவன் சொல்லுகிறான், நீ தண்ணீர்களை கடக்கும்போது ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀನು ನದಿಗಳನ್ನು ದಾಟುವಾಗ அவனோடு கூட ನಾನು இருப்பேன். ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇರುತ್ತೇನೆ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ சொல்லுவோம். ದೇವರಿಗೆ ವಂದನೆ ಹೇಳೋಣ. கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ದೇವರು நம்மை விட்டு ನಮಗಿದ್ದಾನೆ. விடுகிற ஒரு ஆண்டவர் அல்ல. ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವಂತ நம்மை உதறி ದೇವರಲ್ಲ. தள்ளுகிற ஒரு ஆண்டவர் அல்ல. ನಮ್ಮನ್ನು ಅಲ್ಲಗಳೆಯುವಂತ நம்மை மறந்து ದೇವರಲ್ಲ. விடுகிற ஒரு ஆண்டவர் அல்ல. ನಮ್ಮನ್ನು ಮರೆಯುವಂತ நீ ದೇವರಲ್ಲ. நடக்கிற பாதையில் எல்லாம் உன்னோடு கூட நடக்கிற ஒரு தேவன் உனக்காக இருக்கிறார். ನೀನು ನಡೆಯುವಂತ ದಾರಿಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ದೇವರೊಬ್ಬನಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம் நடந்தார்கள். ಇಸ್ರೇಲ್ ಜನರು 40 ವರ್ಷ ನಡೆದರು. அவங்க மாத்திரம் நடக்கல. ಅವರು ಮಾತ್ರ அவர்களை ನಡೆಯಲಿಲ್ಲ. விடுதலையாக்கின தேவன் அவர்களோடு கூட நடந்தார். ಅವರನ್ನು ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸಿದ ದೇವರು ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸ್ತಂಭದಲ್ಲಿ ನಡೆದನು. நடந்தார். ಮೇಘ ಸ್ತಂಭವಾಗಿ ನಡೆದನು. அக்கினி ஸ்தம்பத்துல ಅಗ್ನಿ நடந்தார். ಸ್ತಂಭವಾಗಿ சூழ்நிலை ನಡೆದನು. வரும்போது முன்னால போனார். ಸನ್ನಿವೇಶಗಳು ತೊಂದರೆಗಳು ಬರುವಾಗ ಮುಂದೆ ಹೋದನು. சூழ்நிலை வரும்பொழுது பின்னால நின்னார். ಸನ್ನಿವೇಶಗಳು ಬಂದಾಗ ಹಿಂಭಾಗವಾಗಿ ನಿಂತನು. உன்னை வழி நடத்த ஒருவர் முன்னால போகுவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ನಡೆಸುವವನು ಮುಂದೆ ಹೋಗಲು ಆತನು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. உன்னை பாதுகாப்பதற்கு பின்னால நின்று உன்னை தடுத்து பாதுகாப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಕಾದು ನಡೆಸಲು ನಿನ್ನ ಹಿಂದೆ ನಿಂತು ಬರುವುದಕ್ಕೂ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க சொல்லல, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, ನೀವ್ ಹೇಳಬಹುದು, ನಾನು ಏನು எங்க ಮಾಡೋದು போறதுன்னு ಗೊತ್ತಿಲ್ಲ, தெரியலையே, ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗೋದು யாருக்கிட்ட ಗೊತ್ತಿಲ್ಲ, சொல்றதுன்னு தெரியலையே, ಯಾರಿಗೆ ಹೇಳಲು யாரு எனக்கு ಗೊತ್ತಿಲ್ಲ, உதவி பண்றதுக்கு இல்லையே, ಯಾರು ನನಗೆ இந்த ಸಹಾಯ நேரத்துல ಮಾಡಲಿಲ್ಲ. யாராவது எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லலாமே, ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಆಲೋಚನೆ இந்த ಕೊಡಬಹುದಲ್ಲ, நேரத்துல யாராவது எனக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லலாமே. ಯಾರಾದರೂ ನಾನು ನಿನಗೆ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದಲ್ಲ. ஆண்டவர் சொல்லுகிறார், ಆದರೆ ದೇವರು உனக்கு முன்னால ಹೇಳುತ್ತಾನೆ, யாரும் இல்லாமல் இருந்தாலும் உன்னை வழி நடத்த நான் இருக்கிறேன் ನಿನ್ನ மகளே. ಮುಂದೆ ನಡೆಸಲು ಯಾರು ಇಲ್ಲದಿರುವಾಗಲೂ ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದೇನೆ ಮಗಳೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீது மரண இருளிலே போகிறான். ದಾವಿದನು ಕಾರ್ಗತ್ತಲಿನ ಕಣಿವೆಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾನೆ. அவனுக்கும் மரணத்துக்கும் ஒரு சாந்தா தூரம். ಅವನಿಗೂ ಮತ್ತು ಮರಣಕ್ಕೂ ಕೆಲವೇ ಅಂತರ ಮಾತ್ರ ಇದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால அவனுக்குள்ள ஒரு தைரியம். ಆದರೂ ಅವನಲ್ಲಿ ಒಂದು ನಂಬಿಕೆ. எந்த தைரியம்? ಯಾವ ಧೈರ್ಯ? ராஜா இருக்கிறாருங்கிற தைரியமா? ರಾಜ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿರುವಂತ ಧೈರ್ಯವಾ? ಕತ್ತಿ ಇದೆ ಎಂಬ ಧೈರ್ಯವಾ? நான் யுத்தம் செய்து பழகினவன்ங்கிற தைரியமா? ನಾನು ಯುದ್ಧ ಮಾಡಿ ಅಭ್ಯಾಸಿಸಿದವನೆಂಬ ಏನೂ ಧೈರ್ಯವಾ? ಇಲ್ಲ. ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ஒரே ஒரு தைரியம். ಆದ್ರೆ ಒಂದೇ ಒಂದು ಧೈರ್ಯ, படைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. பள்ளத்துல மழையில வெயில கரடு முரடான சூழ்நிலையில நான் நடந்து போகும்போதும் என் மீது கண்களை வைத்து என்னை கவனித்த என் தேவன் கூட இருக்கிறார் என்கிற அந்த ஒரே ஒரு தைரியம் தான் அவனை முன்னே நடத்தினது. ನಾನು ಕಾಡಿನಲ್ಲಿ ಬಿಸಿಲಿನಲ್ಲಿ ಮಳೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೋಡಿ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಎಂಬ ಒಂದೇ ಧೈರ್ಯವೇ ಆತನಿಗಿತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால தாவீது சொல்கிறான் சவுலை பார்த்து, ಹಾಗಾಗಿ ದಾವಿದನು ಸೌಲನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, தனிமையா இருக்கும் பொழுது ನಾನು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ஒரு ಒಬ್ಬಂಟಿಗನಾಗಿದ್ದಾಗ முறை என் கதையை முடித்து விடுவதற்கு கரடி வந்தது. ಒಂದು ಬಾರಿ ನನ್ನ ಕಥೆಯನ್ನು ಮುಗಿಸುವುದಕ್ಕೆ ಕರಡಿ ஒரு ಬಂತು. முறை என்னை பீறி போடுவதற்கு சிங்கம் வந்தது. ಒಂದು ಬಾರಿ ನನ್ನನ್ನು ಹರಿದು ಹಾಕಲು ಸಿಂಹವು ಬಂತು. ஆனா அந்த கரடியினுடைய கைக்கும் அந்த சிங்கத்தின் வாய்க்கும் என்னை தப்புவித்தவர், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத்தின் கைக்கு என்னை தப்புவிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ಆದರೆ ಕರಡಿಯ ಕೈಗೂ ಸಿಂಹದ ಬಾಯಿಗೂ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದ ದೇವರು ಸುನ್ನತಿ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಈ ಫಿಲಿಸ್ಟನ ಕೈಯಿಂದ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಸಾಧ್ಯನು ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால சவுல் ஈட்டியை எய்தாலும் அவனுக்கு பயம் இல்லை. ஏன்னா சிங்கத்து கையிலிருந்து தப்பித்தவர், கரடி கையிலிருந்து தப்பித்தவர், இந்த சிங்கத்தை விட கரடியை விட பலன் குறைந்தவனாயிருக்கிற இந்த சவுல் கையிலிருந்து என்னை அவர் தப்புவிப்பார். ಸೌಲನು ಈಟಿಯನ್ನು ಎಸೆದಾಗಲೂ ದಾವಿದನಿಗೆ ಒಂದೇ ಒಂದು ಧೈರ್ಯ, ಕರಡಿಯ ಕೈಯಿಂದ ಸಿಂಹದ ಕೈಯಿಂದ ರಕ್ಷಿಸಿದ ದೇವರು ಕರಡಿಗಿಂತಲೂ ಸಿಂಹಗಿಂತಲೂ ಬಲದಲ್ಲಿ ಕುಂದಿದವನಾದ ಈ ಸೌಲನಿಂದಲೂ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? நேற்றைக்கு உதவி செய்த ஆண்டவர் இன்றைக்கு உதவி செய்ய என் கூட இருக்கிறார். ನಿನ್ನೆ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ ದೇವರು ಇವತ್ತು ಸಹಾಯ ಮಾಡಲು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. நேற்றைக்கு யாருமே இல்லாத போது அவர் உதவி செய்தார். ನಿನ್ನೆ ಯಾರು ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದನು. ஆனா இன்னைக்கு யோனாத்தானாவது என் கூட இருக்கிறானே. ಈ ದಿನದಲ್ಲಿ ಯೋನಾತಾನಾದರೂ ನನ್ನ கரடி வரும்போது ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. யாருமே இல்லை என் கூட. ಕರಡಿ ಬರುವಾಗ ಯಾರು ಇಲ್ಲ ನನ್ನ சிங்கம் வரும்போது ಜೊತೆಯಲ್ಲಿ. யாருமே இல்லை என் கூட. ಸಿಂಹ ಬರುವಾಗ ಯಾರು ಇಲ್ಲ ನನ್ನ ஆனா ಜೊತೆಯಲ್ಲಿ. சவுலை இன்னைக்கு நீ எனக்கு விரோதமா வரும்போது உன் பிள்ளையை எனக்கு உதவி செய்ய இருக்கிறார். ಆದರೆ ಸೌಲನ್ನೇ, ನೀನು ಈ
ದಿನದಲ್ಲಿ ನನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬರುವಾಗ ನಿನ್ನ ಮಗನೇ ನನ್ನ ಸಹಾಯದಲ್ಲಿದ್ದಾನೆ. யாரும் இல்லாத போதே என்னை பாதுகாத்த ஒரு தேவன் இருப்பார் என்று சொன்னார். யாரோ ஒருவர் என் கூட இருக்கும் பொழுது என்னை பாதுகாக்க அவர் எவ்வளவு உண்மையுள்ளவராயிருக்கிறார். ಯಾರು ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಲು ದೇವರು ಒಬ್ಬನಿರುವಾಗ, ಯಾರೋ ಒಬ್ಬರು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿರುವಾಗ ಆತನು ರಕ್ಷಿಸಲು ಎಷ್ಟು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. There was no one with me, but my God was with me, and he rescued from the hands of bear and the lion. ಯಾರು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ, ಒಬ್ಬಂಟಿಗನಾಗಿರುವಾಗ ಕರಡಿಗೂ ಸಿಂಹದ ಕೈಗೂ ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸಿದ ದೇವರು. நீங்க ஆண்டவருக்குள்ள வந்த பின்னால் தான் கஷ்டம் வருதா? ನೀವು ದೇವರಲ್ಲಿ ಬಂದ ನಂತರವೇ ಕಷ್ಟ ಬರುತ್ತದಾ? நீங்க ஆண்டவரை தெரிந்து கொண்ட பின்னால தான் வியாதி வருதா? ನೀವು ದೇವರನ್ನು ಅರಿತ ನಂತರವೇ ವ್ಯಾಧಿ ಬರುತ್ತಿದೆಯಾ? நீங்க ஆண்டவரை நம்பின பின்னால தான் கடைக்காரர் ஆனீங்களா? ನೀವು ದೇವರನ್ನು ನಂಬಿದ ನಂತರವೇ ಸಾಲಗಾರರಾದಿರಾ? அதுக்கு முன்னால வியாதி வரலையா? ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ರೋಗ ಬರಲಿಲ್ಲವಾ? கஷ்டம் வரலையா? ಅದಕ್ಕೂ ಮುಂಚೆ ಕಷ್ಟವು ಬರಲಿಲ್ಲವಾ? போராட்டம் வரலையா? ಅದಕ್ಕೂ ಮುಂಚೆ ಸಂಕಟಗಳು ಬರಲಿಲ್ಲವಾ? அதிலெல்லாம் பிடித்து நிற்பதற்கு உதவி செய்த ஆண்டவர் அவர் இல்லாத நேரத்திலேயே நம்மை காப்பாற்றி இருந்தா அவர் கூட இருக்கும்போது நம்மை காப்பாற்றாமல் விட்டு விடுவாரா? ಆದರೆ ಆತನು ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹಾದು ಬರಲು ಸಹಾಯ ಮಾಡಿದ ದೇವರು ಆತನು ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಕೈ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾನ? கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಹೇಳೋಣ. அறியாத போதே என்னை நீர் காப்பாற்றினீர் ஆண்டவரே. ನಿನ್ನನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವಾಗಲೇ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿದೆ ದೇವರೇ. உம்மை அறிந்த பிறகு நீர் என்னை கைவிடுவீரோ? ನಿನ್ನನ್ನು ಅರಿತ ನಂತರ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುತ್ತೀಯೋ? சத்தமா சொல்லுங்களே, ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ. நீர் யாருன்னு தெரியாத போதே எனக்கு உதவி செய்தீங்க ನೀನು ஆண்டவரே. ಯಾರೆಂಬುದಾಗಿ ಅರಿಯುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆಯೇ ನನಗೆ ಸಹಾಯ உங்க ಮಾಡಿದ್ದೀಯಾ? அபிஷேகம் என் மேல வருவதற்கு முன்னாலேயே எனக்கு உதவி செய்தீங்க ನಿನ್ನ ஆண்டவரே. ಅಭಿಷೇಕವು ನನ್ನ ಮೇಲೆ ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆಯೇ உங்க ನನಗೆ அழைப்பு ಸಹಾಯ என் மேல ಮಾಡಿದ್ದೀಯಾ? வருவதற்கு முன்னாலேயே எனக்கு உதவி செய்தீங்க ನಿನ್ನ ஆண்டவரே. ಕರೆಯುವಿಕೆ ನನ್ನ ಮೇಲೆ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆಯೇ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದೀರಾ? பிள்ளையா மாறுவதற்கு முன்னாலேயே என் கூட இருந்தீங்களே ஆண்டவரே. ನಾನು ನಿನ್ನ ಮಗಳಾಗಿ ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕಿಂತ ಮೊದಲೇ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ರಲ್ಲಪ್ಪ. இன்னைக்கு அழைப்பும் அபிஷேகமும் உங்க பிள்ளையன மாறின போது நீர் என்னை கைவிட மாட்டீர். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕವು, ನಿಮ್ಮ ಕರೆಯುವಿಕೆಯು ನಿಮ್ಮ ಮಗಳಾಗಿ ನಾನು ಬದಲಾದ ನಂತರ ನಾನು ನೀನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya, 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 ஹalleluya. பக்கத்துல இருக்கிறவங்கள கையப்படுத்தி சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಕೈಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ, அவர் நேற்றுக்கே என்ன கைவிடல, ಆತ ನೆನ್ನೆನೇ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡಲಿಲ್ಲ, இன்னைக்கா கைவிடுவா? ಇವತ್ತು ಕೈ ಬಿಡುತ್ತಾನ? ಹೇಳಿರಿ, இன்னைக்கா கைவிடுவா? ಇವತ್ತು ಕೈ ಬಿಡುತ್ತಾನ? சத்தமா சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ. நேற்றுக்கே அவர் கைவிடல, ನಿನ್ನೆ ದಿನವೇ ಕೈ அவர் ಬಿಡಲಿಲ್ಲ, நேற்றுக்கே என்ன மறக்கல, ನಿನ್ನೆಯೇ ನನ್ನನ್ನು ಆತನು அவர் ಮರೆಯಲಿಲ್ಲ, நேற்றுக்கே என் கூட இருந்தா. ನಿನ್ನೆನೇ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದನು. அப்படி இருந்தவர் இன்னைக்கு என்ன கைவிடுவாரா? ಹಾಗೆ ಇದ್ದವನು ಈ ದಿನದಲ್ಲಿ ಕೈ ಬಿಡುತ್ತಾನ? விட மாட்டா. ಬಿಡೋದಿಲ್ಲ. நல்ல நல்ல ಕೈ ಅಸತ್ತಿ சொல்லுங்க, விட ಚೆನ್ನಾಗಿ மாட்டா. ಕೈ ಕುಲುಕಿಸಿ ಹೇಳಿರಿ, ಆತನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. தட்டி ஆண்டவருக்கு மகிமை ಕೈಗಳನ್ನು செலுத்துவோம். ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. யோபுனுடைய வாழ்க்கையில எல்லாம் போனது. ಯೋಬನ ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಹೋಯಿತು. ஆரோக்கியம் போச்சு, ಆರೋಗ್ಯ ಹೋಯಿತು, ஆஸ்தி போச்சு, ಆಸ್ತಿ ಹೋಯಿತು, பிள்ளைங்க போனாங்க, ಮಕ್ಕಳು ಹೋದರು. வந்தவங்க வாழ்த்துவாங்கன்னு பார்த்தா வந்தவங்க சபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ಬಂದವರು ಆದರಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಬಂದವರು ಸಹ ಶಪಿಸಿದರು. வந்தவங்க எடுத்து நிறுத்துவாங்கன்னு பார்த்தா இடிச்சு தள்ளுறாங்க. ಬಂದವರು ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ನೋಡುವಾಗ ಅವರೇ ಕೈಗಳಿಂದ ಕೆಡವಿ ಬೀಳಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனா யோபுவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ಆದರೆ ಯೋಬನಿಗೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇತ್ತು, போகும் வழியை அவர் அறிவார். ನಾನು ಹೋಗುವಂತ ದಾರಿ ಆತನು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. எனக்கு தெரியல, உங்கள் அநேகருடைய வழியில கர்த்தர் வெளிப்பட போகிறார். ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರ ದಾರಿಯಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರಕಟಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ. இந்த செய்தி இன்னைக்கு கொடுப்பதற்கு முன்பாக என் மனதில் பல செய்திகள் ஓடினது. ಈ ಸಂದೇಶವನ್ನು ಈ ದಿನದಲ್ಲಿ ಕೊಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅನೇಕ ಸಂದೇಶಗಳಿತ್ತು. இன்னைக்கு காலையில் 6:45 மணி வரைக்கும் பல செய்திகள் எனக்குள்ள ஓடினது. ಈ ಮುಂಜಾನೆ 6:45 ಗಂಟೆಯವರೆಗೆ ಅನೇಕ ಸಂದೇಶಗಳು ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ஆண்டவர் கொடுத்த செய்திதான். ಅವು ಸಹ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಸಂದೇಶವೇ. அவைகளிலே ஒரு செய்தியை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கும்படி என்னுடைய உள்ளத்துல திரும்ப திரும்ப நேற்று இரவில் இருந்து அவர் தூண்டினதுனால காலையில் அவைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து இந்த வார்த்தையை நான் எடுக்க ஆரம்பித்தேன். ಆದರೆ ಅವುಗಳಲ್ಲಿ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಿನ್ನೆ ರಾತ್ರಿಯಿಂದ ದೇವರು ನನ್ನಲ್ಲಿ ಪ್ರೇರೇಪಿಸಿದ್ದರಿಂದ ಇತರ ಸಂದೇಶಗಳನ್ನು ಬದಿಗಿಟ್ಟು ಇದನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಂಡೆ. அருமையான தேவ ஜனமே,
ಪ್ರಿಯರಾದ ದೇವ நம்மை ಜನರೇ, பலப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವಂತ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯವೇನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ, என் பாதையை அறிகிறவர் ஒருவர் என் கூட இருக்கு. ನನ್ನ ದಾರಿಯನ್ನು ಅರಿತ ಒಬ್ಬನು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. நீ முறிந்து விழாதபடிக்கு உன்னை எடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு தைரியத்தை உனக்கு கொடுக்கிறவர் உன் கூட இருக்கிறார் என்பதை நீ உணரும் வரைக்கும் நீ விழுந்து போக அவர் அனுமதிக்க மாட்டார். ನೀನು ಮುರಿದು ಬೀಳುವುದಕ್ಕೆ ಆತನು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿರುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರುವ ತನಕ ನೀನು ಮುರಿದು ಬೀಳಲು ಆತನು ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. 20வது சங்கீதம் சொல்லுகிறது, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். 20ನೇ ಕೀರ್ತನೆ ಹೇಳುತ್ತದೆ, ಅವರಾದರೂ ಬಿದ್ದು ಹೋದರು. யார் முறிந்து விழுந்தார்கள்? ಯಾರು ಬಿದ್ದು ಹೋದರು? ரதம் இருக்குதுன்னு சொன்னாங்க, ರಥ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ குதிரை ಹೇಳಿದರು, இருக்குதுன்னு சொன்னாங்க, ಕುದುರೆ ಇದೆ கத்தி ಎಂಬುದಾಗಿ இருக்குதுன்னு ಹೇಳಿದರು, சொன்னாங்க. ಹತ್ತಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ஆனா அது ಹೇಳಿದರು. எல்லாம் இருந்தும் அவர்கள் விழுந்து போனார்கள். ಆದ್ರೆ ಅವೆಲ್ಲವೂ ಇದ್ದು ಅವರು ಬಿದ್ದು ಹೋದರು. ஆனா எனக்கு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னவர்கள், ಆದ್ರೆ ನನಗೆ ದೇವರು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದವರು அவர்கள் எழுந்து நின்றார்கள். ಮತ್ತೆ ಅವರು ಎದ್ದು ನಿಂತರು. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறார் என்று நீங்க சொன்னீங்கன்னா, ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರು ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ உங்க ನೀವು குடும்பத்தில் ಹೇಳಿದರೆ, ஆண்டவர் இருக்கிறார் என்று நீங்க விசுவாசித்தீங்கன்னா, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ದೇವರು ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು உங்க ನಂಬಿದರೆ, வேலையில ஆண்டவர் இருக்கிறார் என்று நீங்க விசுவாசித்தீங்கன்னா, ನಿಮ್ಮ ಕೆಲಸದಲ್ಲಿ ದೇವರು ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು உங்க ನಂಬಿದರೆ, பிரயாணத்துல தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று ನಿಮ್ಮ சொன்னார். ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ದೇವರು ಇದ್ದಾನೆಂದು ನೀವು ನಂಬಿದರೆ, உங்க பிசினஸ்ல ஆண்டவர் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னார். ನಿಮ್ಮ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ದೇವರು ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು படிப்புல ನಂಬಿದರೆ, ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று நீங்க ನನ್ನ விசுவாசித்தீங்கன்னா, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಲ್ಲಿ ದೇವರು ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು உங்களை ನಂಬಿದರೆ, எவ்வளவு பேர் கீழே தள்ளினாலும் உங்களை மேலே எடுத்து நிறுத்துவதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் ನಿಮ್ಮನ್ನು ಎಷ್ಟು ಜನ ಕೆಳಗೆ ನೂಕಲು ಪ್ರಯತ್ನಿಸಿದರೂ ನಿಮ್ಮನ್ನು ಎದ್ದು ನಿಲ್ಲಿಸುವಂತ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. தானியேல் ஏன் தைரியமா ஜெபம் பண்ண போனான்? ದಾನಿಯೇಲನು ಯಾಕೆ ಧೈರ್ಯದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು? சிங்கம் வாயை திறந்து கொண்டிருக்கிறது, ಸಿಂಹವು ಬಾಯನ್ನು ತೆಗೆದಿದೆ, சத்துருக்கள் சதியை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ಶತ್ರುಗಳು ಹೊಳಸಂಚನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. இதெல்லாம் தெரிந்த பிறகும் ಈ ಎಲ್ಲ ಕಾರ್ಯವು ಅರಿತ ನಂತರವು தானியேல் ஏன் ஜெபம் பண்ண போனான்? ದಾನಿಯೇಲನು ಯಾಕೆ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಹೋದನು? என் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವಂತ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஏன் தைரியம் அந்த நெருப்புக்குள்ள போனாங்க? ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನೆಗೋ ಯಾಕೆ ಧೈರ್ಯದಿಂದ ಬೆಂಕಿಯೊಳಗೆ எந்த ಹೋದರು? தைரியத்துல அவங்க சொன்னாங்க, இந்த எரிகிற அக்கினியில் இருந்து எங்களை காப்பாற்ற எங்கள் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ಯಾವ ಧೈರ್ಯದಿಂದ ಅವರು ಹೇಳಿದರು, ಉರಿಯುತ್ತಿರುವಂತ ಈ ಅಗ್ನಿಯಿಂದಲೂ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲು ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆಂಬುದಾಗಿ? ஒரே ஒரு நம்பிக்கை, ಒಂದೇ ಒಂದು ನಂಬಿಕೆ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. தாரியா மன்னன் வந்து கேட்கிறார், ದಾರಿಯ ವೇಷನು ಬಂದು ಕೇಳುತ್ತಾನೆ, தானியேலே, ದಾನಿಯೇಲನೇ, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ನೀನು ಸತತವಾಗಿ ಆರಾಧಿಸುವ நீ உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? ನಿನ್ನ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಸಿಂಹದ ಬಾಯಿಂದ ರಕ್ಷಿಸಲು ಆತನು ಶಕ್ತನಾದನೋ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஏன் ஆராதனைக்கு நம்ம வருகிறோம்? ಯಾಕೆ ನಾವು ಆರಾಧನೆಗೆ ஏன் ಬರುತ್ತೇವೆ? ஆராதனைக்கு ஆரம்பத்துல வரணும்? ಯಾಕೆ ಆರಾಧನೆಗೆ ಆರಂಭದಲ್ಲಿಯೇ ಬರಬೇಕು? ஏன்னா நீ பாடுகிற பாடலுக்கு பின்னால் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படார். ಯಾಕೆಂದರೆ ನೀನು ಹಾಡುವಂತ ಹಾಡಿನ ಹಿಂದೆ ದೇವರ ಮಹಿಮೆಯು ಅದು ಪ್ರಕಟಗೊಳ್ಳುತ್ತದೆ. துதிக்கு பின்னால தேவனுடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். ನೀನು ಸ್ತುತಿಸುವಂತ ಸ್ತುತಿಗೆ ಹಿಂದೆ ದೇವರ ಮಹಿಮೆಯು ಪ್ರಕಟಗೊಳ್ಳುತ್ತದೆ. ஒரு சிலர் நினைக்கிறாங்க, இப்பதான் பாட்டு பாடுவாங்க, செய்திக்கு போனா போதும். ಕೆಲವರು ನೆನೆಸಬಹುದು, ಈಗ ಹಾಡಷ್ಟೇ ಹಾಡುತ್ತಾರೆ, ಸಂದೇಶಕ್ಕೆ ஒரு ಹೋದರೆ சிலர் ಸಾಕು. நினைப்பாங்க, பாட்டெல்லாம் முடிஞ்சு ஆராதனை முடிஞ்சு நீ வார்த்தை தானே அப்புறமா பார்த்துக்கலான்னு வார்த்தை நேரத்துல கிளம்பி போயிருவாங்க. ಇನ್ನು ಕೆಲವರು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಆರಾಧನೆ ಮುಗಿತು, ಹಾಡು ಮುಗಿತು, ಇನ್ನೇನು ಸಂದೇಶ ತಾನೇ, ಮತ್ತೆ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ಎದ್ದು ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனா ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்க, ಆದರೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಿರಿ. தரியு மன்னன் கன்னடாவில் இவ்விதமாய் சொல்லுகிறான், ದಾರಿಯ ವೇಷನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ದಾನಿಯೇಲನೇ, ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ದಾಸನೇ, ನೀನು ಎಡಬಿಡದೆ ಭಜಿಸುವ ನಿನ್ನ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಸಿಂಹಗಳ ಬಾಯಿಂದ ತಪ್ಪಿಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನ. ಆಮೆನ್. நீ பஜனை பண்றிய, நீ பாட்டு பாடுறிய, நீ ஸ்தோத்திரம் பண்றிய, நீ துதிக்கிறிய, அந்த ஆண்டவர் நீ வாயை திறந்து நீ துதித்த துதிய கேட்டவர் அந்த சிங்கத்தினுடைய வாயை கட்டுவதற்கு உண்மையுள்ளவராயிருந்தார். ನೀನು ಯಾವಾಗಲೂ ಭಜಿಸಿ ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಸಿಂಹದ ಬಾಯನ್ನು ಕಟ್ಟಿ ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಶಕ್ತನೋ ಎಂಬುದಾಗಿ உதவியோடு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ನಾನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಸಹಾಯದಿಂದ ನಿಮಗೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಲು வெறும் ಬಯಸುತ್ತೇನೆ. பாட்டுன்னு நினைக்காதீங்க, ಬರೀ ಹಾಡು ಎಂಬುದಾಗಿ வெறும் துதி ನೆನೆಸಬೇಡ.
ஆராதனைன்னு நினைக்காதீங்க. ಬರೀ ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ ಎಂದು அந்த பாட்டுக்கு ನೆನೆಸಬೇಡಿರಿ. பின்னாலே உங்களை விழுங்க திறந்திருக்கிற சிங்கங்களின் வாயை கட்டக்கூடிய தேவனுடைய வல்லமை இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. ಆ ಹಾಡಿನ ಹಿಂದೆ ನಿಮ್ಮನ್ನು ನುಂಗಬೇಕೆಂಬುದಾಗಿರುವಂತ ಸಿಂಹದ ಬಾಯನ್ನು ಕಟ್ಟಿ ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲು ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ನೀವು ಮರೆಯಬಾರದು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஒவ்வொரு துதிக்கும், ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துக்கும், ஒவ்வொரு ஆராதனைக்கும், ஒவ்வொரு பாடலுக்கும் என் தேவன் கணக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார். ಒಂದೊಂದು ಸ್ತುತಿಗೂ, ಒಂದೊಂದು ಸ್ತೋತ್ರಕ್ಕೂ, ಒಂದೊಂದು ಹಾಡಿಗೂ ಆತನು ಲೆಕ್ಕ ಮಾಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ತನ್ನ ನೀತಿಯನ್ನು ಸ್ಥಾಪಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. பாடல பாடும்போது பயத்தோடு பாட வேண்டும். ಹಾಗಾಗಿ ಹಾಡುಗಳನ್ನ ಹಾಡುವಾಗ ಭಯದಿಂದ ஆண்டவரை ಹಾಡಬೇಕು. துதிக்கும் போது பக்தியோடு துதிக்க வேண்டும். ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವಾಗ ಭಕ್ತಿಯಿಂದ ஆண்டவரை ಸ್ತುತಿಸಬೇಕು. ஆராதிக்கும் போது அங்க பார்த்து இங்க பார்த்து அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அதை யோசித்து இதை யோசித்து நாம ஆராதித்தானா அந்த ஆராதனையில வல்லமை இருக்காது. அந்த ஆராதனை சிங்கத்தின் வாயை அடைக்காது. ஆனா பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் தேவன் இருக்கிறார் என்கிற அந்த உணர்வோடு யார் தேவனை பாடி துதித்து ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்காக சத்ரு எத்தனை திட்டங்கள் வைத்தாலும் அதை என் தேவன் தவிடுபொடியாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ಆರಾಧನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾ ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾ ಅವರನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇವರನ್ನು ನೋಡುತ್ತಾ ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ ಆ ಆರಾಧನೆಯಿಂದ ಸಿಂಹದ ಬಾಯಿ ಕಟ್ಟಲ್ಪಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಆದರೆ ಭಯದಿಂದ ಭಕ್ತಿಯಿಂದ ಆರಾಧಿಸುವಾಗ ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದು ಬರುವಂತ ಸಿಂಹದ ಬಾಯನ್ನು ಕಟ್ಟಿ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தேவனை துதித்து ஜெபித்து ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். ಪೌಲು ಸೀಲರು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಆತನನ್ನು ಹಾಡಿ ಆತನನ್ನು ಕೊಂಡಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. எந்த தைரியத்துல பாடுனாங்க? ಯಾವ ಧೈರ್ಯದಿಂದ ಅವರು ಹಾಡಿದರು? இப்பதான் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ಈಗ ತಾನು ಹೊಡೆತ ತಿಂದು ಬಂದಿದ್ದಾರೆ. இப்பதான் நல்லா அடித்து சங்கிலியில கட்டி உள்ள போட்டிருக்காங்க. ಈಗ ತಾನೇ ಚೆನ್ನಾಗಿ ಹೊಡೆದು ಅವರನ್ನು சரப்பணிಯಲ್ಲಿ ಸಂಕೊಳ್ಳಿಯಲ್ಲಿ கட்டி ಹಾಕಿದ್ದಾರೆ. ಸರಪಣಿಗಳಿಂದ ಅವರನ್ನು ಕಟ್ಟಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. ஆனா எந்த தைரியத்துல இங்க பாடுனாங்க? ಆದ್ರೆ ಯಾವ ಧೈರ್ಯದಿಂದ ಹಾಡಿದರು? எந்த தைரியத்துல ஜெபம் பண்ணாங்க? ಯಾವ ಧೈರ್ಯದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು? யாராவது ஒருத்தர் நம்மள நல்லா அடிச்ச பின்னாலே மறுபடியும் வாய் திறந்தா என்ன தைரியம் உனக்கு மறுபடியும் நீ வாய் திறக்கிறன்னு தான் அடிப்பாங்க. ಯಾರಾದರೂ ನಮ್ಮನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಹೊಡೆದ ನಂತರ ನಾವು ಬಾಯಿ ತೆರೆದರೆ ಎಷ್ಟು ಧೈರ್ಯ ನಿನಗೆ ಮತ್ತೆ ಬಾಯಿ ತೆರೀತೀರ ಎಂಬುದಾಗಿ ಮತ್ತೆ ಹೊಡಿತಾರಲ್ಲವಾ? இப்பதானே உன்னை அடிச்சேன், ಈಗ ತಾನೇ ನಿನ್ನನ್ನು ಹೊಡೆದೆ, இப்பதானே வாங்கினேன், ಈಗ ತಾನೇ ಚೆನ್ನಾಗಿ ಇನ್ನೂ ಬುದ್ಧಿ ತೆಗೆದುಕೊಂಡೆ, ಬರಲಿಯಾ? ಇನ್ನೂ ಬುದ್ಧಿ ಬಂದಿಲ್ಲವಾ? இன்னும் உனக்கு அறிவு வரலையா? ಇನ್ನೂ ತಿಳುವಳಿಕೆ இன்னும் ಬರಲಿಲ್ಲ, தலையில ஏறலையா? ಇನ್ನೂ ನಿನ್ನ ತಲೆಗೆ இப்ப ಹತ್ತಲಿಲ್ಲವಾ? வெளியே வாங்குறது பத்தலையா? ಈಗ ಹೊರಗೆ ತೆಗೆದುಕೊಂಡದ್ದು ಸಾಲಲಿಲ್ಲವಾ? அருமையான தேவ பிள்ளை, எந்த தைரியத்தில் அவர்கள் மீண்டும் வாயை திறந்தார்கள்? ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, ಯಾವ ಧೈರ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಮತ್ತೆ ಬಾಯನ್ನು ತೆರೆದರು? ஒரே ஒரு தைரியம், ಒಂದೇ ಒಂದು ಧೈರ್ಯ, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல வாயை திறந்து பாடின பவுல் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯದಲ್ಲಿ 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬಾಯಿ ತೆರೆದು ಹಾಡಿದಂತ ಪೌಲನು, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்துல பவுலை பார்த்து சொல்றாங்க, ஆமென், அகபு வந்து சொல்லுகிறான், இந்த வஸ்திரம் யாருக்கு சொந்தமோ அவனை கைய கால கட்டி எருசலேமுக்கு கொண்டு போய் அவனை உபத்திரவப்படுத்துவார்கள் என்று சொல்லுகிறார்கள். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 20-21ರಲ್ಲಿ ಅಹಬನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಈ ವಸ್ತ್ರವು ಯಾರಿಗೆ ಸ್ವಂತವಾಗಿದೆಯೋ ಆತನನ್ನು ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಂಧಿಸಿ ಆತನನ್ನು ಹೊಡೆಯುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. 20ஆம் அதிகாரத்துல 20ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 21ஆம் அதிகாரத்துல 21ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ பவுலை பார்த்து சொல்றாங்க, ಪೌಲನ್ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, தயவு செஞ்சு எருசலேமுக்கு போகாத. ದಯವಿಟ್ಟು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗಬೇಡ. விசுவாசிகள் அழுது சொல்றாங்க, எருசலேமுக்கு போகாத. ವಿಶ್ವಾಸಿಗಳು ಹತ್ತು ಹೇಳುತ್ತಾರೆ, அங்க போனா ಯೆರೂಸಲೇಮಿಗೆ உன்னை ಹೋಗಬೇಡ. கொன்றுவாங்க, ಅಲ್ಲಿಗೆ ಹೋದರೆ ನಿನ್ನನ್ನು அங்க ಕೊಲೆ போனா உன்னை ಮಾಡುತ್ತಾರೆ, சிறைச்சாலையில போட்டுருவாங்க. ನಿನ್ನನ್ನು ಸೆರೆಮನೆಗೆ ಹಾಕುತ್ತಾರೆ. யூதர்கள் உனக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ಯಹೂದ್ಯರು ನಿನಗಾಗಿ ಕಾಯುತ್ತಿದ್ದಾರೆ. பவுல் என்ன சொல்றார் தெரியுமா? ಆದ್ರೆ ಪೌಲನ್ ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? உபத்திரவப்படுவதற்காக மாத்திரம் அல்ல, ನಾನು ಉಪದ್ರವ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಮಾತ್ರವಲ್ಲ, எனக்கு கட்டுகளும் போராட்டங்களும் உண்டு என்பது எனக்கு நல்லா தெரியும். ನನಗೆ ಕಟ್ಟುಗಳು ಹೋರಾಟಗಳು ಇದೆ ಎಂಬುದನ್ನು ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಬಲ್ಲವನಾಗಿದ್ದೇನೆ. ಅನುಭವಿಸುವುದಕ್ಕೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ಪ್ರಾಣನೆயும் கொடுக்க ನಾನು ಆಯತ್ತಮಾಗಿರುತ್ತೇನೆ. ನಾನು ಕಷ್ಟ ಅನುಭವಿಸುವುದಕ್ಕೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ಜೀವವನ್ನೇ ಕೊಡುವುದಕ್ಕೆ ನಾನು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ. ಪ್ರಾಣನೆயும் ನಾನು ಅರ್ಪமாக நினைக்கிறேன். ನನ್ನ ಜೀವವನ್ನು ನಾನು ಅದನ್ನು ಅರ್ಪವಾಗಿ ನಾನು ಎಣಿಸುತ್ತೇನೆ. எந்த தைரியங்க? ಯಾವ ಧೈರ್ಯ ರೀ? நம்மெல்லாம் என்ன சொல்லிருப்போம்? ನಾವೆಲ್ಲ ಇದ್ರೆ ಏನ್ ಹೇಳುತ್ತಿದ್ದೇವೆ? இவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான், ಇವನಿಗೆ ಎಷ್ಟು ಹೇಳಿದ್ರು ಕೇಳೋದಿಲ್ಲ, இவன் அனுபவிச்சாதான் இவனுக்கு புத்தி வரும். ಇವನು ಅನುಭವಿಸಿದರೇನೆ ಇವನಿಗೆ ಬುದ್ಧಿ ಬರುತ್ತದೆ. பவுல் என்ன ஒரு முரட்டாட்டம் உள்ளவனா? ಪೌಲನಿಗೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಬಂಡು ಧೈರ್ಯ உள்ளவனா? ಪೌಲನು ಒಂದು ಬಂಡು ಧೈರ್ಯ ಉಳ್ಳವನ?
சொல்லுங்களேன். ಹೇಳಿರಿ. ஏன் அவனுக்கு அந்த தைரியம் தெரியுமா? ಯಾಕೆ ಅವನಿಗೆ ಆ ಧೈರ್ಯ ಗೊತ್ತಾ? அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯ 10ನೇ ವಾಕ್ಯ எடுத்து வாசிப்பீங்களா? ತೆಗೆದು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಇದಲ್ಲದೆ ಕರ್ತನು ರಾತ್ರಿ ಕಾಲದಲ್ಲಿ ಪೌಲನಿಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟು, ನೀನು ಹೆದರಬೇಡ, ಸುಮ್ಮನಿರದೆ ಮಾತಾಡುತ್ತಲೇ ಇರು, ನಾನೇ ನಿನ್ನೊಂದಿಗಿದ್ದೇನೆ, ಯಾರು ನಿನ್ನ ಮೇಲೆ ಬಿದ್ದು ಕೇಡು ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ನನಗೆ ಬಹಳ ಮಂದಿ ಇದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಳಿದನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ಶಬ್ದವಾಗಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவனுடைய தைரியம் ஒரு முரட்டுத்தனம் அல்ல. ಆತನ ಧೈರ್ಯ ಒಂದು ಬಂಡುತನವಲ್ಲ. என்னதான் ஆகட்டும் பாத்துக்கிற, ಏನಾದ್ರೂ ಆಗ್ಲಿ ನೋಡ್ಕೋತೀನಿ. ஒரு சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா? ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ, ನಾನು ಯಾರು ಗೊತ್ತಾ, காமிக்கிறேன், ನಾನು ಯಾರೆಂಬುದಾಗಿ ತೋರಿಸುತ್ತೇನೆ. நான் யாருங்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல, ನಾನು ಯಾರೆಂಬುದು ಅವ್ರಿಗೆ ಇನ್ನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. அந்த தைரியத்துல பவுல் சொல்ல, ಆ ಧೈರ್ಯದಿಂದ ಪೌಲನು ಹೇಳಲಿಲ್ಲ. பவுல கைய பிடிச்சு காலை பிடிச்சு, நீ தயவு செஞ்சு போகாத, உனக்கு உபத்திரவம் இருக்குது, போராட்டம் இருக்குது, உன்னை சிறையில போட்டுருவாங்கன்னு சொன்னாலும் அழுது பவுல் சொல்ல, நான் அழுது என்னை அதைரியப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறார். அமைப்பா 20ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா பவுல் அங்க என்ன சொல்லுகிறார், நல்ல கவனிங்களே. 20ஆம் அதிகாரத்துல 22 இருந்து 24வது வசனத்தை வாசித்த, இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ನಾನು ಈಗ ಆತ್ಮ ನಿರ್ಬಂಧವುಳ್ಳವನಾಗಿ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ, ಅಲ್ಲಿ ನನಗೆ ಏನು ಸಂಭವಿಸುವುದೋ ನಾನರಿಯೆ. ನಿನಗೆ ಬೇಡಿಗಳು ಸಂಕಟಗಳು ಕಾದುಕೊಂಡಿವೆ ಎಂದು ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಎಲ್ಲಾ ಪಟ್ಟಣಗಳಲ್ಲಿಯೂ ನನಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ಇಷ್ಟು ಮಾತ್ರ ಬಲ್ಲೆನು, ಆದರೆ ಪ್ರಾಣವನ್ನು ಉಳಿಸಿಕೊಳ್ಳುವುದೇ ವಿಶೇಷವೆಂದು ನಾನು ಎಣಿಸುವುದಿಲ್ಲ. ದೇವರ ಕೃಪೆಯ ವಿಷಯವಾದ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಆಸಕ್ತಿಯಿಂದ ಪ್ರಕಟಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನಿಂದ ನಾನು ಹೊಂದಿರುವ ಸೇವೆ ಎಂಬ ಓಟವನ್ನು ಕಡೆಗಾಣಿಸುವುದೊಂದೇ ನನ್ನ ಅಪೇಕ್ಷೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 21ஆம் அதிகாரம் 10 இருந்து 13 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 21ನೇ ಅಧ್ಯಾಯ 10 ರಿಂದ 13ರವರೆಗೆ ನೀವು ಓದುವಾಗ, நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கிற அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவில் இருந்து வந்தான். ನಾವು ಅಲ್ಲಿ ಅನೇಕ ದಿವಸಗಳು ಇದ್ದ ಮೇಲೆ ಅಗಬನೆಂಬ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ ಯೂದಾಯದಿಂದ ನಮ್ಮ ಬಳಿಗೆ ಬಂದನು. அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையுடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியர் கைகளில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். ಆತನು ಪೌಲನ ನಡುಕಟ್ಟನ್ನು ತೆಗೆದು ತನ್ನ ಕೈ ಕಾಲುಗಳನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡು, ಈ ನಡುಕಟ್ಟು ಯಾವನದೋ ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ಯಹೂದ್ಯರು ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಕಟ್ಟಿ ಅನ್ಯ ಜನರ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿ ಇಡುವರು ಎಂಬುದಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಹೇಳುತ್ತಾನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். ಆ ಮಾತನ್ನು ಕೇಳಿದಾಗ ನಾವು ಆ ಸ್ಥಳದವರು ನೀನು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗಬಾರದೆಂದು ಪೌಲನನ್ನು ಬೇಡಿಕೊಂಡೆವು. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். ಅದಕ್ಕೆ ಪೌಲನು, ನೀವು ಅತ್ತತ್ತು ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಎದೆ ಹೊಡೆಯಿಸುತ್ತೀರಿ? ನಾನು ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಬೇಡಿ ಹಾಕಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಸಾಯುವುದಕ್ಕೂ ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ ಅಂದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த தைரியம் பவுலுக்குள்ள எப்படி வந்தது? ಆ ಧೈರ್ಯ ಪೌಲನಲ್ಲಿ ಹೇಗೆ ಬಂತು? 18ஆம் அதிகாரத்துல 18ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஆண்டவர் பவுலுக்கு ராத்திரியில கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ಕರ್ತನು ರಾತ್ರಿ ಕಾಲದಲ್ಲಿ ಪೌಲನಿಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟು, ನೀನು ಹೆದರಬೇಡ, ಸುಮ್ಮನಿರದೆ ಮಾತಾಡುತ್ತಲೇ ಇರು, ನಾನೇ ನಿನ್ನೊಂದಿಗಿದ್ದೇನೆ, ಯಾರು ನಿನ್ನ ಮೇಲೆ ಬಿದ್ದು ಕೇಡು ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ನನಗೆ ಅನೇಕ ಮಂದಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. பவுலுக்கு அந்த தைரியம் எப்படி வந்தது தெரியுமா? ಪೌಲನಿಗೆ ಆ ಧೈರ್ಯ ಹೇಗೆ ಬಂತು ಗೊತ್ತಾ? அவர் என் கூட இருக்கிறார், ಆತನು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ, பாதையை அவர் பார்க்கிறார், ನಾನು ಹೋಗುವಂತ ದಾರಿಯನ್ನು ಆತನು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ, அவர் என் கூட இருக்கிறார், ನನ್ನ ಸೇವೆಯಲ್ಲಿ ಆತನು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கட்டுகள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, உபத்திரவம் இருக்கிறது, அதுக்காக மாத்திரல்ல, சாவதற்கும் மரிப்பதற்கும் நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று அவன் சொன்னான். ಕಟ್ಟುಗಳು ಇದೆ, ಸಂಕಟಗಳಿವೆ, ಉಪದ್ರವಗಳಿವೆ, ಇದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಸಾಯುವುದಕ್ಕೂ ನಾನು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஒரே ஒரு தைரியம், அவர் என் கூட இருக்கிறார்.
ಒಂದೇ ಒಂದು ಧೈರ್ಯ, ಆತನು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ, அவர் என்னை பார்க்கிறார். ಆತನನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஆண்டவர் என்ன பார்க்கிறாருங்கிற அந்த தைரியம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, ಆಗ ದೇವರು ನನ್ನ ನೋಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿರುವಂತ ಧೈರ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ அந்த ಇರುವುದಾದರೆ, நம்பிக்கை நமக்குள்ள வந்ததுன்னா ಆ ನಂಬಿಕೆ ನಮ್ಮೊಳಗಿರುವುದಾದರೆ எதற்கும் பயப்பட மாட்டோம். ನಾವು ಯಾವುದಕ್ಕೂ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. எதுவும் நம்மை பயப்படுத்த முடியாத நாம் எல்லாவற்றையும் பயப்படுத்துவோம். ಯಾವುದು ನಮ್ಮನ್ನು ಭಯಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ನಾವು ಎಲ್ಲವನ್ನು ಭಯಪಡಿಸುತ್ತೇವೆ. எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳುತ್ತೀರಿ? எது காலையிலயோ சொன்னீங்க? ಯಾಕೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿದ್ರಿ? எத்தனை பேர் சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு ஆனா என்ன சொல்லணும் நான் சொல்லல. என்ன பயப்படுத்துகிற காரியத்தை நான் பயப்படுத்த போகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ನನ್ನನ್ನು ಭಯಪಡಿಸುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಭಯಪಡಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ಹೇಳುತ್ತೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பயத்துக்கே பயத்தை கொடுப்பதற்காக தான் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ಭಯಕ್ಕೆ ಭಯವನ್ನು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் பயப்படுகிறவன் அல்ல, பயத்துக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறவன் நான். ನಾನು ಭಯಪಡುವವನಲ್ಲ, ಭಯಕ್ಕೆ ಭಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವವನು ನಾನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன்? ಯಾಕೆ? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೇನ್. வியாதி வந்துச்சா? ರೋಗ ಬಂತ? அந்த வியாதிக்கே நீங்க ஒரு வியாதியை கொடுத்துடணும். ಆ ರೋಗಕ್ಕೆ ನೀವು ಒಂದು ರೋಗವನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಡಬೇಕು. ஆமென். ಆಮೇನ್. கஷ்டம் வருதா? ಕಷ್ಟ ಬಂತ? அந்த கஷ்டத்துக்கு நீங்க இன்னொரு கஷ்டத்தை ಆ கொடுத்துடணும். ಕಷ್ಟಕ್ಕೆ ನೀವು ಇನ್ನೊಂದು ಕಷ್ಟವನ್ನು ಕೊಡಬೇಕು. கஷ்டமே எனக்கு கஷ்டம்னு உங்களை விட்டு அது ஓடிடணும். ಆ ಕಷ್ಟವೇ ನನಗೆ ಕಷ್ಟವಾಗುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு குறை வருதுன்னா அந்த குறைக்கு நீங்க இன்னொரு குறையை கொடுக்கணும். ಒಂದು ಕೊರತೆ ಬಂದರೆ ಆ ಕೊರತೆಗೆ ನೀವು ಒಂದು ಕೊರತೆಯನ್ನು ಕೊಡಬೇಕು. ஆமென். ಆಮೇನ್. அப்ப என்ன செய்யும் தெரியுமா? ಆಗ ಏನಾಗುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை வெளிப்படாது. ನಿಮ್ಮ ಒಳಗೆ ದೇವರ ಮಹಿಮೆ ಅದು ಪ್ರಕಟಗೊಳ್ಳುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முதல் பகுதியை என்னால முடிக்க முடியல. ಮೊದಲ ಭಾಗವನ್ನೇ ನನ್ನಿಂದ ಮುಗಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. இரண்டாவது பகுதிக்கு இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை வேணும். ಎರಡನೆಯ ಭಾಗಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಭಾನುವಾರ ಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 11 மணி ஆயிருச்சு பாஸ்டர். 11 ಗಂಟೆ ಆಗಿದೆ ಪಾಸ್ಟರ್. இனி எப்ப நீங்க கர்த்தருடைய பந்தியை கொடுப்பீங்க? ಇನ್ನು ಯಾವಾಗ ನೀವು ಕರ್ತನ ಭೋಜನವನ್ನು ಕೊಡೋದು? மாசத்துக்கு ஒரு நாள் கொஞ்சம் சோறு கொடுக்குறீங்க, அது இவ்வளவு நேரம் இழுத்துட்டு தான் கொடுக்கணுமா? ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು ಬಾರಿ ಸ್ವಲ್ಪ ಊಟ ಕೊಡುತ್ತೀರಾ, ಅದನ್ನು ಇಷ್ಟೊತ್ತು ಎಳೆದು ಬಿಟ್ಟು ಕೊಡಬೇಕಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா அந்த சோத்துல இருக்கிற பலனை விட இந்த சாதத்துல இருக்கிற பலன் உங்களுக்கு போதுமா? ಆ ಊಟದಲ್ಲಿರುವಂತ ಬೆಲಕ್ಕಿಂತ ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವಂತ ಬಲವು ನಿಮಗೆ ಸಾಕಾಗಿರುತ್ತದೆ. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, ಮನುಷ್ಯನು ರೊಟ್ಟಿ ತಿಂದ ಮಾತ್ರದಿಂದಲ್ಲ, ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದಲೂ ಬದುಕುವನು. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು தன்னுடைய சிஷ்யர்களை பார்த்து தைரியமாய் சொன்னார். ತನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನು ನೋಡಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿದನು, நான் எருசலேமுக்கு போகிறேன், ನಾನು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ, என்னை பிடித்து கட்டுவார்கள், ನನ್ನನ್ನು ಹಿಡಿದು ಕಟ್ಟುವರು, என்னை உபத்திரவப்படுத்துவார்கள், ನನ್ನನ್ನು ಉಪದ್ರವಪಡಿಸುವರು, சிலுவையிலே ಅறைவார்கள், ನನ್ನನ್ನು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕುವರು, மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து வருவேன். ಮೂರನೇ ದಿನ ನಾನು ಜೀವಂತನಾಗಿ ಎದ್ದು ಬರುತ್ತೇನೆ. ಒಂದು ಬಾರಿ ಅಲ್ಲ, 2 முறை அல்ல, 2 ಬಾರಿ ಅಲ್ಲ, பல முறை தன்னுடைய சீசர்களுக்கு தன் அனுபவிக்க போகிற காரியத்தை அவர் தைரியமாய் சொன்னார். ಅನೇಕ ಬಾರಿ ತನ್ನ ಶಿಷ್ಯರ ಜೊತೆಯಲ್ಲಿ ತಾನು ಅನುಭವಿಸಲಿಕ್ಕಿರುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿದನು. அப்படின்னா நல்ல கவனிங்க. ಆಗ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ, ಯೇಸು எப்படி மரிக்க போகிறார் என்பது அவருக்கு முதல்ல தெரியுமா தெரியாதா? ಯೇಸು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಾಯುತ್ತಾನೆ ಎಂಬುದು ಆತನಿಗೆ ಮೊದಲೇ ಗೊತ್ತಿತ್ತಾ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? தெரியும். ಗೊತ್ತಿತ್ತು. தூக்கு போட்டு அவரை சாகடிக்க போறதில்ல, ಆತನು ನೇತು ಹಾಕಿ ಸಾಯಿಸುವುದಿಲ್ಲ, அவருக்கு விஷத்தை கொடுத்து சாகடிக்க போறதில்ல, ಆತನಿಗೆ ವಿಷವನ್ನು ಕೊಟ್ಟು ಸಾಯಿಸುವುದಿಲ್ಲ. தூக்கு போட்டு சாகடிச்சானா 5 நிமிஷம் தான் முடிஞ்சு போய் அடங்கிரும். ನೇಣು ಹಾಕಿ ಸಾಯಿಸಿದರೆ 5 ನಿಮಿಷ ಜೀವ ನಿಂತು ಹೋಗುತ್ತದೆ. விஷத்தை கொடுத்து சாகடிக்கிறதுனா அரை மணி நேரத்துல அடங்கிரும். ವಿಷವನ್ನು ಕೊಟ್ಟು ಸಾಯಿಸಿದರೆ ಅರ್ಧ ಗಂಟೆಯಲ್ಲಿ ಜೀವ ನಿಂತು ஆனா ಹೋಗುತ್ತದೆ. இயேசு எப்படி மரிப்பார் என்பது அவருக்கு நல்லா தெரியும். அணுவாய், இன்ச்சாய், கொஞ்சம் கொஞ்சமாய், உபத்திரவத்தின் மேல உபத்திரவம், வேதனை மேல வேதனை, அவர் எப்படி ஒரு ஆட்டை உரிப்பார்களோ அதே போல அவரை உரித்து கொள்வார்கள் என்பது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ಆದರೆ ಯೇಸುವಿಗೆ ತಾನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಣುವಾಗಿ ಇಂಚು ಇಂಚಾಗಿ ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸುವ ಒಂದು ಕುರಿಯನ್ನು ಕೊಲ್ಲುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ಸಾಯ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ಆತನು ಚೆನ್ನಾಗಿ ಬಲ್ಲವನಾಗಿದ್ದನು. அதெல்லாம் தெரிந்து எப்படி தைரியமா எருசலேமுக்கு போனார்? ಅದೆಲ್ಲವೂ ಅರಿತಿದ್ದರು, ಯಾವ ಧೈರ್ಯದಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋದನು? ஒரே ஒரு தைரியம், ಒಂದೇ ಒಂದು ಧೈರ್ಯ, தனியா இல்ல, ನಾನು ಒಬ್ಬಂಟಿಗನಾಗಿಲ್ಲ, அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், ನನ್ನನ್ನು ಕಳುಹಿಸಿದವ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், ನನ್ನನ್ನು ಕಳುಹಿಸಿದವ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. அதனாலதான் சிலுவையில மரிக்கும் பொழுது, ಹಾಗಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತಾನು ಸಾಯುವಾಗ, பிதாவே
ದೇವರೇ, உம்முடைய கரங்களில் என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ತಂದೆಯೇ, ನನ್ನ ಆತ್ಮನು ನಿನ್ನ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. யாருகிட்ட ஒப்பு கொடுப்போம்? ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ? உயிர் போற நேரம், ಜೀವ ಹೋಗುವಂತ ಸಮಯ. இன்னும் ஒரு நிமிஷத்துல உயிர் போயிடும். ಇನ್ನು ಒಂದು ನಿಮಿಷದಲ್ಲಿ ಜೀವ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ. எவ்வளவு பலன் இருக்கும் நமக்குள்ள? ಎಷ್ಟು ಬಲ ಇರುತ್ತದೆ ನಮ್ಮೊಳಗೆ? ஒரு 10 கிலோமீட்டர் ஓட முடியுமா? ಒಂದು 10 ಕಿಲೋಮೀಟರ್ ಓಡಬಹುದಾ? சொல்லுங்களேன். ಹೇಳಿರಿ. முடியாது, ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இயேசுவுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா ரத்தமும் வடிந்து விட்டது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರದಲ್ಲಿಂತ ಎಲ್ಲ ರಕ್ತವು ಅದು ಹೊರಗೆ ಬಂದಿದೆ. அந்த நேரத்துல ಆ ಸಮಯದಲ್ಲಿ பிதா பக்கத்துல இருக்கிறார், ತಂದೆ ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದಾನೆ. நல்லா கவனிங்க. சங்கீதம் 22ல தாவீது சொல்லுகிறார். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. ಕೀರ್ತನೆ 22ರಲ್ಲಿ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு, ನನ್ನ ದೇವರೇ ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಕೈಬಿಟ್ಟೆ? கதறி கூப்பிடும் போது ஏன் என்னை பாராமல் இருக்கிற? ನಾನು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಮೊರೆ ಇಟ್ಟಾಗ ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ನೋಡದೇ ಇದ್ದೆ? அவர் சொல்கிறார், அவர் முகத்தை அப்படியே திருப்பிட்டாராம். ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಆತನು ತನ್ನ ಮುಖವನ್ನೇ ಆ ಕಡೆ ತಿರುಗಿಸಿಕೊಂಡನೆಂಬುದಾಗಿ. அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்னது? ಅದರ ಅರ್ಥ ಏನು? அவர் பக்கத்துல தான் இருக்கிறார். ಆತನು ಪಕ್ಕದಲ್ಲಿಯೇ ಇದ್ದಾನೆ. பக்கத்துல தான் இருக்கிறார். ಆತನು ಪಕ್ಕದಲ್ಲಿಯೇ ಇದ್ದಾನೆ. தூரத்துல இல்ல, ಎಲ್ಲೋ ದೂರದಲ್ಲ, பக்கத்துல தான் நிற்கிறார். ತನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿಯೇ ನಿಂತಿದ್ದಾನೆ. அதனாலதான் இயேசுவுக்குள்ள ஒரு தைரியம் இருந்தது. ಆದ್ದರಿಂದಲೇ ಯೇಸುವಿನ ಒಳಗೆ ಒಂದು ಧೈರ್ಯವಿತ್ತು. ஆவியுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன், ನನ್ನ ಆತ್ಮನು ನಿನ್ನ ಹಸ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸುತ್ತೇನೆ. அப்படியே தலையை சாட்சி அவர் ஜீவனை விட்டார். ಹಾಗೆ ತನ್ನ ತಲೆಯನ್ನು ಬಾಗಿಸಿ ತನ್ನ ಜೀವವನ್ನು ಬಿಟ್ಟನು. இவர்கள் எல்லாருக்குள்ள இந்த தைரியம் வருவதற்கு காரணம் என்ன? ಇವರೆಲ್ಲರ ಒಳಗೆ ಈ ಧೈರ್ಯ ಬರಲು ಕಾರಣವೇನು? ஒரே ஒரு தைரியம், அவர் கூட இருக்கிறார். ಒಂದೇ ಒಂದು ಧೈರ್ಯ, ಆತನು ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. போகிற பாதையை அவர் அறிவார். ನಾನು ಹೋಗುವಂತ ದಾರಿಯನ್ನು ಆತನು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. சோதிக்கப்பட்ட பிறகு சுத்த பொன்னாய் விளங்குவேன். ನಾನು ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟ ನಂತರ ಚೊಕ್ಕ ಬಂಗಾರವಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವೆನು. யோபு சோதிக்கப்பட்டார், ಯೋಬನು ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟನು. அவன் சுத்த பொன்னாய் மாறினதுனால ಆತನು ಚೊಕ್ಕ ಬಂಗಾರವಾಗಿ ಬದಲಾಗಿದ್ದರಿಂದ யோபு 42:12 ಯೋಬ 42:12 அவனை பார்க்க வந்தவங்க ஒவ்வொரு தங்க நாணயத்தை அவன் கையில கொடுத்தான். ಆತನು ನೋಡಲು ಬಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಒಂದು ಚಿನ್ನದ ನಾಣ್ಯವನ್ನು ಆತನ ಕೈಗೆ ಕೊಟ್ಟರು. முன்னிலைமையை விட அவனுடைய பின்னிலைமையை தேவன் 2 மடங்காய் ஆசீர்வதித்தார். ಅವನ ಪ್ರಾರಂಭದಕ್ಕಿಂತ ಅಂತ್ಯವನ್ನು ದೇವರು 2 ಆಶೀರ್ವದಿಸಿದನು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? என் பாதையை அவர் அறிவார். ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? ನನ್ನ ದಾರಿಯನ್ನು ಆತನು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் அறிந்திருக்கிறார். ನಾನು ಹೋಗುವಂತ ದಾರಿಯನ್ನು ದೇವರು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. நம்ம எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ಎಲ್ಲರೂ ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತು ಆತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಪ್ರಿಯರಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ பயப்பட வேண்டாம். ನೀನು ಹೆದರಬೇಡ. ஏன் பயப்பட வேண்டாம் என்றால், ಯಾಕೆ ಹೆದರಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ, உன்னை உண்டாக்கினவரும் உன்னை உருவாக்கினவரும் உன்னோடு கூட இருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದವನು, ನಿನ್ನನ್ನು ರೂಪಿಸಿದವನು ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உன்னை வேறு பிரித்தவர், உன்னை தனக்கு சொந்தமாய் மாற்றின தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಹೆಸರಿಡಿದು ಕರೆದವನು, ನಿನ್ನನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿದವನು, ನಿನ್ನನ್ನು ತನ್ನವನೆಂದು ಹೇಳಿದ ದೇವರು ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. இந்த செப்டம்பர் மாதம் நீங்க முன்னால போகிறது ஒரே ஒரு தைரியத்துல அவர் என் கூட இருக்கிறார். ಈ ಸೆಪ್ಟೆಂಬರ್ ತಿಂಗಳು ನೀವು ಮುಂದೆ ಹೋಗುವುದು ಒಂದೇ ಒಂದು ಧೈರ್ಯದಲ್ಲಿ, ಆತನು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. நான் போகும் பாதையை அவர் அறிவார். ನಾನು ಹೋಗುವಂತ ದಾರಿಯನ್ನು ಆತನು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. அவர் என் பாதையை அறிவார். ಆತನು ನನ್ನ ದಾರಿಯನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் என் பாதையை அறிவார். ಆತನು ನನ್ನ ದಾರಿಯನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் என் பாதையை அறிவார். ಆತನು ನನ್ನ ದಾರಿಯನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. நான் எங்க இருக்கிறேன் அவருக்கு தெரியும். ನಾನು ಎಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ ಆತನಿಗೆ ತಿಳಿದಿದೆ. நான் எப்படி இருக்கிறேன் அவருக்கு தெரியும். ನಾನು ಹೇಗೆ ಇದ್ದೇನೆ ಆತನು நான் ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. எந்த சூழ்நிலையில கடந்து போகிறேன் என்பது அவருக்கு தெரியும். ನಾನು ಯಾವ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುತ್ತೇನೆ ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. அவருக்கு மறைவாய் ஒன்றுமில்லை. ಆತನಿಗೆ ಮರೆಯಾಗಿ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. அவரை நான் பார்க்கல, ಆತನ ನಾನು ஆனா ನೋಡಲಿಲ್ಲ, அவர் என்னை எப்போதும் பார்த்து ಆದರೆ ಆತನನ್ನು ಯಾವಾಗಲೂ ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. எல்லா நேரத்திலும் அவர் என்னை பார்த்து கொண்டு, ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்னை பார்த்து ಎಲ್ಲ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ನಾನು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றியை சொல்லு. ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ದೇವರಿಗೆ ವಂದನೆಗಳನ್ನು ಹೇಳೋಣ. என்னுடைய தைரியம் எல்லாம் அவர் கூட இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய தைரியம்.
ಧೈರ್ಯ. ನನ್ನ ಧೈರ್ಯವೆಲ್ಲ ಆತನು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿರುವಂತದೇ ಧೈರ್ಯ. நான் அவர் கூட இருக்கிறதுனால நான் தைரியமா போறேன். ಆತ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ಧೈರ್ಯದಿಂದ ಹೋಗುತ್ತೇನೆ. குராபா சாந்தலரா. என்னை காண்பவரே, தினமும் காப்பவரே, சொல்லுவோமா? என்னை காண்பவரே, தினமும் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே, தினம் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே, நன்ன காண்பவனே, தினவு காய்பவனே, ನನ್ನ ಕಾಣ್ಬವನೇ, ದಿನವು ಕಾಯ್ಬವನೇ, ಪರೀಕ್ಷಿಸಿ ತಿಳಿದಿರುವೆ, ಸುತ್ತಲೂ ಆವರಿಸಿರುವೆ, ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳೋಣ, ಪರೀಕ್ಷಿಸಿ ಎಸ್ ಲಾರ್ಡ್ ಆಮೆನ್, ಸುತ್ತಲೂ ಆವರಿಸಿರುವೆ, கொள்வது எத்தேழ்வது ಚೆನ್ನಾಗಿ ಅರಿತಿರುವೆ, ದಿನ ಚೆನ್ನಾಗಿ ಅರಿತಿರುವೆ, ನನ್ನ ಕಾಣ್ಬವನೇ, ದಿನವು ಕಾಯ್ಬವನೇ, ನನ್ನ ಕಾಣ್ಬವನೇ, ದಿನವು ಕಾಯ್ಬವನೇ. ಹೌದು ಪ್ರಿಯರೇ, ನಮ್ಮನ್ನು ಕಾಣುವ ದೇವರಿದ್ದಾನೆ, ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವ ದೇವರಿದ್ದಾನೆ. ಸೈತಾನ್ ಏನೆಲ್ಲ ಮುಂದೆ ತಂದು ಹಾಕಿದ್ರು ಭಯಪಡಬೇಡ್ರಿ, ಧೈರ್ಯವಾಗಿ ಮುಂದೆ ಹೋಗ್ರಿ. ಮುಂದೆ ಕೆಂಪು ಸಮುದ್ರ ಇದೆಯಾ? ದೇವರು ಹೇಳಿದಾನೆ, ಯಾಕೆ ನನ್ನ ನೋಡಿ ಮೊರೆ ಹಿಡಿತು? ಮುಂದೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳು, ಮುಂದೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳು. யாருக்கும் தெரியாத ஒரு பாதை உங்களுக்கு முன்னால் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲದಿರುವಂತ ಒಂದು ಮಾರ್ಗ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ಕರಗಳ ತಟ್ಟಿ ಆಂಡವருக்கு மகிமை செலுத்துவோம். நீ முழுகி போவதே இல்லை, நீ முடிந்து போவதே இல்லை. ಆಮೆನ್. ನಿನ್ನ ಮಹಿಮೆಯಾய் ಆಂಡವರು வெளியே கொண்டு வருவார். ನೀನು ಮುಗಿದು ಹೋಗುವುದಿಲ್ಲ, ಮಹಿಮೆಯಾಗಿ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಹೊರಗಡೆ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. ಜೀಸಸ್. ಪರಲೋಕದ ತಂದೆ, ನಮ್ಮ ಧೈರ್ಯವೆಲ್ಲ ನೀವು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿಯಪ್ಪ. ನೀವು ಎಲ್ಲವನ್ನು ನೀವು ತಿಳಿದಿದ್ದೀರಿ ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮ ಮಾರ್ಗಗಳು, ನಾನು ಹಿಡಿದಿರುವ ಮಾರ್ಗ ನಿನಗೆ ಗೊತ್ತಪ್ಪ, ನಾನು ನಡೀತಾ ಇರುವ ಮಾರ್ಗ ನಿನಗೆ ಗೊತ್ತು. ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೀವಿ, ಏನ್ ಮಾಡುತ್ತಾ ಇದೀವಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತಪ್ಪ. ಆದ್ದರಿಂದ ನೀವು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ ಎನ್ನುವಂಥ ಧೈರ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಮುಂದೆ ಹೋಗುತ್ತೀವಿ. ಆ ಧೈರ್ಯವು, ಆ ನಂಬಿಕೆ ನಮ್ಮನ್ನು ಆಶಾಭಂಗಪಡಿಸುವುದಿಲ್ಲ, ನಾವು ಲಜ್ಜೆಗೆಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಇವತ್ತು ಆರಾಧನೆಗೆ ಬಂದ ನಿನ್ನ ಮಕ್ಕಳೆಲ್ಲರ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರೇ ನೀವು ಮಹಿಮೆಯಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಪರಲೋಕದ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೆನ್. ನಾವು ವೇಗವಾಗಿ ಕಥನ ಮೇಜಿಗೆ ಆಮೆನ್ ನಾವು ಸಿದ್ಧವಾಗೋಣ. ನಿಮ್ಮ ಕುರ್ಚಿಗಳೆಲ್ಲ ತೆಗೆದು ಒಂದು ಬದಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪ್ರಾರ್ಥನೆ